السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய குலாம்களாக நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஃபைஸ் நாயத்துடைய நிஸ்பத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். जिसको फैजी मिले उसको हक मिल गया. யாருக்கு ஃபைஸ் கிடைத்தார்களோ அவளுக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டான். ஃபைஸ் நாய் உனக்கு கிடைச்சுனா முடிஞ்சு, உனக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டான். யார் காமிலான ஷேഖை பெற்றுக்கொண்டார்களோ அவ்வளவுதான், எல்லா கவலையும் தூக்கி போடுற வேண்டியதான். அதுக்கு மேல எந்த கவலையும் படுத்தாது. இங்க பாருங்க, சாயா ரொம்ப சூடா இருக்குது, ஒன்னும் அப்புறம் கொடுங்க. இப்ப கொடுத்தா கவனம் இங்க இருக்கும்போது கைஃபைத்து ஒருத்தவங்க ஆடுவாங்க, சாயா பறந்து போய் 2 பேருக்கு மேல போகும். இங்கே நாரே தக்பீர்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கைஃபைத்தில் தட்டி விட்டுருவாங்க, சாயா பறந்து வந்தவங்க குடிச்சுங்க, மிச்சவங்க அப்புறம் கொடுங்க, கொண்டு போங்க. பழஞ்சுங்களா, அதில் பிரச்சனை இருக்காதுன்னு சரியா ஜி. கைஃபீத்தில் உணர்ச்சி வசப்பட்டு போய் யாத்துவன் சாயா தட்டி விட்டா பிரச்சனை ரொம்ப இல்லை. அதனால வந்தவங்க குடிச்சுங்க, மிச்சவங்க அப்புறம் கொடுங்க. கவனிங்க கவனி என்ன சொன்னமா, ஜிஸ்கு ஃபைசி மிலே உஸ்கோ ஹக் மில் கயா. யாருக்கு ஃபைசி கிடைத்தார்களோ அவர்களுக்கு மூலா கிடைச்சிட்டான். ஜி, जिसको फैजी मिले उसको हक मिल गया, जिसको फैजी मिले उसको हक मिल गया. शेखना तेरी निस्बत पे लाखों सलाम, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम. बैत नूर आया जिसने वो बन जाए नूर. बैत நூறுக்குள்ள வந்தா நீ நூறு ஆயிடுற. எப்ப பைத்து நூறுக்குள்ள கால் வச்சையோ அது வரக்கூடிய நூறாக ஆக்கிரு. பைத்து நூராயா ஜிஸ்னே ஓ பன் ஜாயே நூர், लाल बस्ती की तुरबत पे लाखों सलाम, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम. ये नूर की मंजिल है बैतुल नूर. இங்கே வரக்கூடியவர்களை அது நூறாகவே ஆக்கிடும். 100 பண்ணா 100 பண்ணா. பெருமானா ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க. யாராவது அந்த துஆவை பத்தி சிந்திக்கிறோமா? யா அல்லாஹ் என்னை நூறாக்கு, என்னை நூறாக ஆக்கிரு. क्या माना भाई उसका? யாருக்காவது அப்படி ஹக்கீக் இருக்கா?
என்னை நூறாக ஆக்குன்னு பெருமானா சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை ஹிதாயத்துள்ளவனாக்கு, தொழுகையாளியாக்கு, நோன்பாளியாக ஆக்கு, ज़कात கொடுக்க ஆக்கு, என்னைய ये सब सच है, ये सब पूछना है ना भाई. என்னை வந்து ஹஜ் செய்யக்கூடியனாக்கு, ஹாஜியாரா ஆக்கு, உம்ரா செய்யக்கூடியனாக்கு என்ன பை, வேற என்னை பயபக்தி உள்ள அடியானாக ஆக்கு, தக்வா உள்ளவன முத்தகியாக ஆக்கு, வஜஅல்னால் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு தலைவராக ஆக்கு. ஏ சோப் துவா, இதெல்லாம் துவா வருது. இதெல்லாம் அர்த்தம் விளங்குது. என்னை நூறாக ஆக்கு, இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறீங்க? அல்லாஹ் மஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன், யா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களாகவும் நேர்வழி காட்டுபவர்களாகவும் எங்களை ஆக்கு. சுப்ஹானல்லாஹ். கைரல் ஆல்லீன வலா முதில்லீன், வழி கெட்டவர்களாக வழி கெடுப்பவர்களாக எங்களை ஆக்கி விடாதே. இதெல்லாம் பெருமான துவா செஞ்சுக்கிறாங்க. அர்த்தம் விளங்குது. வழிகாட்டியாக ஆக்கு, வழி பெற்றவனாக ஆக்கு, தொழுகையாளியாக முகீமஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, எல்லாம் வருது. இல்லை என்னை நூறாக ஆக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஜஅல்னி நூரா, யா அல்லாஹ் என்னை நூறாகவே நீ ஆக்கிரு. நூறாக ஆக்கின அப்புறம் என்ன வேணும்? அதுவும் பத்தாது. வஅஸிம் லீ நூரா, இன்னும் எனக்கு நூறை மேலும் அதிகமாக்கு. ये क्या रे, पूरे सर से पाता 100 बन गया, தலையிலிருந்து கால் வரைக்கும் 100 ஆயிட்டாரு. அப்பவும் ஆசை அடங்கல, இன்னும் 100 அதிகமாக்கு. வஸிதினி நூரா, 100 இன்னும் அதிகமாக்கு. என்ன தாகம், தீராத தாகம் இது. இது என்னைக்குமே தீராத தாகம் இது. வஸிதினி நூரா வஅஸிம் லீ நூரா வஜஅல் லீ நூரா, எனக்கு நூரை சொந்தமாக்கு. வஜஅல்னி நூரா, என்னையே நூறாக ஆக்கு. वजअल फी क़ल्बी नूरा, अरे नूर कौन है? वो मौला है. नूर यार मौला, மௌலாவுடைய பேர் நூறு. இதுக்கு 100 பேர்ட்டு அர்த்தம் தெரியாது. அது 100 வாலே के पास माना पूछो. 100ஆக ஆனாங்களே அவங்கள்ட்ட போய் மானா கேளு. இல்லைன்னா 100 பேர்ட்டு போய்தான் சொல்ல மாட்டாங்க. இது 100 யாரையும் மிஞ்சி என்னை 100ஆக ஆக்கு, எனக்கு 100 அதிகமாக்கு, இன்னும் அதிகமாக்கு, இன்னும் அதிகமாக்கு, அதிகமாக்கு, அதிகமாக்கு. அவரு தே முஜுக்கு தே, அவரு சா, இன்னும் கொட்டுங்க, இன்னும் கொட்டுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. அவரு தே முஜுக்கு தே. ஏன்னா உலகத்துல எவ்வளவு குடிச்சாலும் தீராத ஒரே பானம் எது தெரியுங்களா? இது இஷ்க ரசூல். இஷ்க அல்லாஹ் ரசூலுடைய காதல் பானம் இருக்கு. எவ்வளவு குடிச்சாலும் தீராது, எவ்வளவு குடிச்சாலும் தீராது. ஹவுதுல் கௌசருடைய நீர் இருக்க, அதை ஒரு சொட்டு ஒருத்தன் குடிச்சிட்டாங்கன்னா அத்தா லா எலுமா பாதவு அபதா. ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் போய் யாருக்கு எல்லாம் நல்லவருக்கு சீபாக்க வேண்டாம். இங்க உட்காந்து குடிச்ச மாதிரி அங்கேயும் குடிக்க வைப்பாங்க. ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை ஒரு மடக்கு குடிச்சிட்டா அதுக்கு பின்பு அவனுக்கு எப்பவுமே தாகம் என்பதே கிடையாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். வாயில தாகம் எடுக்காது அது. ஆனா ஹவுதுல் கௌசரை குடிச்ச உடனேதான் கல்புல தாகம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த குடித்தவரை தேடும், குடித்தவனை தேடும். ஹவுது என்னது? குடிப்பாட்டுறது அல்லான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுது என்னது? ஹவுதுல் கௌசர் யாருது? ஏன்னா அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் ஹவுதுல் கௌசரை. ஆனா அதுல தண்ணி குடிப்பாட்டுறது அல்லாஹ். வஸகாஹுல்லாஹு வஸகாஹுல்லாஹு மன் அஷ்பஅ ஸாயிமன், ஒரு நோன்பாளிக்கு யார் வயிறு நிறைய உணவு கொடுத்தாரோ, ஜி மன் அஷ்பஅ ஸாயிமன், நோன்பாளிக்கு வயிறு நிறைய யார் உணவு கொடுத்தாரோ, ஸகாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு பானம் புகட்டுவான். மின் ஹவுலி, ஏன் ஹவுஸ்ல இருந்து. ஹவுஸ் தோ மேரா, ஹவுஸ் மேரா ஹை, அல்லாஹ்வுடைய ஹவுஸ் சொல்ல. ஹவுஸ் என்னது? குடிப்பாட்டுறது என்னவோ அல்லாஹ். இங்க வருது ஹதீஸ். வா வா வா, மன் அஷ்பஅ ஸாயிமன், யார் சாயிமுக்கு நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ, ஸகாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு தண்ணீர் புகட்டுவான். மின் ஹவுலி, மேரே ஹவுஸ் சே, ஏன் ஹவுஸ்ல இருந்து. ஷர்பத்தன், அந்த ஷர்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். லா யதுமா ஹத்தா யதுல் ஜன்னா, அதுக்கு பின்ன அவனுக்கு தாகமே எடுக்காது சொர்க்கம் போற வரைக்கும். இந்த தாகம் எடுக்காது, அது குடிச்ச பின்னாடி அந்த தாகம் ஆரம்பிக்கும். கைஃபி மோலா, உன் கையாலையா இந்த பாவிக்கு உன் கையா தண்ணி கொடுத்தியா, அந்த தாகம் ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. அந்த தாகம் அடங்கவே அடங்காது, பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், அவருது அவருது அவருது.
भाई नूर मौला का नाम है रे। नूर यार பேர் அது மௌலாவுடைய பேர்। அல்லாஹ் நூருஸ் ஸமாவாதி வல் அர்த்। அல்லாஹ் நூர்। அல்லாஹ் யாருங்க? நூர்। ரசூல் யாருங்க? நூர்। قد جاءكم من الله نور। உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நூர் வந்திருக்கிறது। கிதாபும் முபீன், தெளிவான கிதாபும் வந்திருக்கிறது। அப்ப நூர் யார்? அல்லாஹ் நூர், ரசூல் நூர்। அப்ப என்ன ஆக்கி ரப்பே, என்னை நூர் ஆக்கிரு। நான் அல்லாஹ், நான் பார்த்த அல்லாஹ் தெரியும், இல்ல ரசூல் தெரியும்। खुदा के सिवा और नबी के सिवा किसे देखूं और क्या देखूं? அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வின் ரசூலை தவிர என்ன பார்ப்பது, எதை பார்ப்பது? அப்ப என்னிலே பார்த்தா அல்லாஹ் தெரியணும், என்னில பார்த்தா ரசூலுல்லாஹ் தெரியணும்। பாத்திபாரே வஜூத், என்னில யாரை பார்க்கணும்? அல்லாஹ்வை பார்க்கணும், மௌலாவை பார்க்கணும்। பாத்திபாரே நூர், பாத்திபாரே சூரத் और शक्ल, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்க்கணும்। ये शेख ने சொன்னாங்க, कामिलाना शेख। कामिलाना शेख ने यार मां कामिल कामिल बोले तो क्या माना? हर जर्रे में खुदा और रसूल को बतलाना। ஒவ்வொரு அணுவிலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி கொடுக்கிறாரு பாருங்க, அவர்தான் காமிலான ஷேக்। அவர்தான் காமிலான ஷேக்। அந்த மாதிரி காமிலான ஷேக் உனக்கு கிடைச்சா வேற என்ன கவலை உனக்கு? அப்ப ஒவ்வொரு லஃப்ஸும் ஒவ்வொரு நொடியும் நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும், ரசூலை பார்க்கணும்। अब तो हम हर आन गौसी रहते हैं दो शान में। अब तो हम हर आन गौसी रहते हैं दो शान में। माहुए हक में सहुए शक्ले अहमदे मुख्तार में। ஒவ்வொரு நொடியும் இப்ப கௌசிய ரெண்டு நிலையில உட்கார்ந்து இருக்கு। ஒண்ணு மஹவே ஹக்ல, ஐனியத்துல அப்படியே மூழ்கி போய் சொக்கி மகிழ்ந்து இருக்கிறேன்। அதே நேரத்துல சஹவே ஷக்லே அஹமதே முக்தாருமே, அஹமதே முக்தாருடைய ஷக்ல நான் ஹுஷியாராவும் இருக்கிறேன்। ஐனியத் में मस्त रहना, गैरियत में होशियार रहना, இந்த ரெண்டும் இந்த ஒரே நேரத்தில் இருக்கிறது கௌசி। अब तो हम हर आन गौसी रहते हैं दो शान में। माहुए हक में सहुए शक्ले अहमदे मुख्तार में। ரெண்டுலயும் யாம் भी हम दीदार में, वाम भी हम दीदार में। எப்ப என் ஷேഖ்நாத்துடைய பிச்சையில ஹக்கை கூட இருக்கான பாடம் விளங்கிருச்சோ, யாம் भी हम दीदार में, वाम भी हम दीदार में। यार अपनी शक्ल में हम है शक्ले यार में। யார் என் நேசன் தான் என் தோற்றத்தில் இருக்கிறான், என் நேசனின் தோற்றத்திலே நான் இருக்கிறேன்। خلق آدم على सूरतिही, சூரத்தே பாத்தினின் அர்த்தம் பாரு। தன் உஜூது தான் சிஃபாத் தான் அஃஆல் கொண்டு தான் படிச்சாங்க நம்மளே। அப்ப ஹக் தஆலாவுடைய சூரத்துல நான் இருக்கிறேன், ஏன் சூரத்துல மௌலா இருக்கிறான்। यार अपनी शक्ल में हम है शक्ले यार में। याम भी हम दीदार में, वाम भी हम दीदार में। याम भी हम दीदार में, वाम भी हम दीदार में। तू सलामत साकिया आबाद तेरा मैं गदा। शेख नायகமே, எஜமானே எனக்கு இந்த ஞானங்களை கொடுத்து எஜமான் நீங்க சலாமத்தா இருக்கு। யார் கொடுப்பா இத? இந்த இன்பத்தை துனியால யாரை கொடுக்க முடியுமா? மௌலாவை கூட வச்சிருக்க இன்பத்தை யாரை கொடுக்க முடியுமா? பெண்டு பிள்ளை மனைவி மக்கள் காசு பணம் பங்களா காசுல இல்லாத இந்த சுகத்தை வேற யார் கொடுக்க முடியும்? எல்லா சுகமும் ஒரு நிமிஷத்துல போயிடும், தீர்த்து போயிடும்। சாப்பிட்டா வாயில வச்சா முன்னே முடிஞ்சு போச்சு, மனைவி கூட படுத்த இஞ்ச குளிச்சா முடிஞ்சு போச்சு, எல்லா இன்பமும் ஒரு வக்துல முடிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு। அகல கை முடிஞ்சு போச்சு, அந்த கைஃபியாத்து முடிஞ்சு போயிடும்। ஆனா ரப்பே, இந்த இன்பம் வந்து முடிவடையாத இன்பம், பேரின்பத்திலும் பேரின்பம்। மௌலா என் கூட இருக்கிறான், எஜமா என் கூட இருக்கிறான், மற்ற இன்பம் இருக்கு, இது முடிவடையாத பேரின்பம்। இந்த இன்பத்தை கொடுத்தீங்களே எஜமானே, மற்ற எல்லா இன்பமும் சட்டை போட்டா கழட்டுனா முடிஞ்சு போச்சு। ரூம்ல ஏசி ரூம் படுத்தினா அவருக்கு சுகமா இருந்துச்சு, வெளியே வந்தா முடிஞ்சு போச்சு। கபர்ல யாரும் ஏசி போடுவா? எல்லா இன்பத்துக்கும் முடிவு இருக்கிறது, முடிவில்லாத ஒரு பேரின்பம் மௌலாவை நம்ம கூட வச்சு கத்து கொடுத்தாங்க। அந்த தூ சலாமத்
சாகியா. எஜமானி சலாமத்தா இருக்கீங்க, நீங்க ஆபாதா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கும் எஜமானி. தூ சலாமத் சாகியா ஆபாத் தேரா மை கதா. உங்களுக்கு ஞான அரங்கம் என்னைக்குமே ஆபாதா இருக்குது, முடிவடையாம நடக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். மை கதானா போதை அரங்கம், உங்களுடைய இந்த போதை அரங்கம் என்னைக்குமே இருக்கட்டும், நில்லாமல் நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவடையாமல் கியாமத் வரைக்கும் நடக்கட்டும். என் ஃபைசல் தர்பார் நடக்குதா இல்லையா இங்க? அப்ப தூ சலாமத் சாகியா आबाद तेरा मैं कदा कर दिया खुद सा मुझे एक सागरे शरशार. நீங்க எந்த போதை அனுபவிச்சீங்களோ, நீங்க எந்த இன்பத்தை அனுபவிச்சீங்களோ அது எங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டீங்களா எஜமானே? அது மாதிரி எங்களே ஆகிட்டீங்களா எஜமானே? நீங்க மறைக்கவே இல்லை எதையுமே, கொஞ்சத்தை மறைச்சு கொஞ்சத்தை ஒழிச்சுக்கா சொல்லவே இல்லை. நான் பெற்ற இன்னும் பெருகை வையகம் கொடுத்து நீங்க ஒருத்தவங்க தான். துனியால எந்த அரசியல்வாதியா சொல்லுவானா நான் இன்னைக்கு முதல்வராக இருக்கேன், நீங்க எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும், மந்திரி சபை சொல்லுவானே, எவனா முன்னேறினா அவனை அனுப்பிச்சிருவான், அவனை ஒழிச்சிருவான். நான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கேன், நீங்க எல்லாம் கோடீஸ்வரன், எந்த கோடீஸ்வரனா சொல்லுவானா? உங்க எல்லாரும் கோடீஸ்வரனாக முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்ல மாட்டேன். தான் பெற்றதை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று யார் சொல்லுவா இன்னைக்கு? அது ஷேகுமார் ஒருத்தர், குருமார் ஒருத்தர். எந்த பேரின்பத்திலே, எந்த இறை இன்பத்திலே, எந்த ரசூலுடைய இன்பத்திலே, எந்த இறை காதல மூழ்கி இருக்கிறோம் அது மாதிரி உங்களே ஆக்கிறேன் வாங்க. தூ சலாமத் சாகியா ஆபாத் தேரா மைகதா. உங்க மைகதா, உங்க இந்த அரங்கம், இந்த போதனை அரங்கம், இந்த போதை அரங்கம், போதனை அரங்கம் தான் போதை அரங்கம். இது என்றென்றைக்கும் நீடித்திருக்கட்டுமா, கியாமத் வரைக்கும் நடக்கட்டுமாக. कर दिया खुद सा मुझे एक सागरे सरशार में. वाह वाह சொல்றாங்க खर्र मूसा अब तो हम हर आन गौसी रहते हैं दो शान में. वहम का अपने जो पर्दा, वहम का अपने वहम का अपने जो पर्दा है उठा कर देखिए. உன்னுடைய சுய சிந்தனை நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் இருக்கிறது, இந்த எண்ணம் என்ற அந்த திரையை சற்று நேரம் நீக்கி விட்டு பாரு, நல்லா கவனிச்சு பாரு. யாரு ஹி உன் நேசன்தான், யாரு ஹி ஜாஹிர் ஹுவா ஹை சூரத்தே அகு யாருமே. இந்த அகியார்ல இந்த கோடிக்கணக்கான சூரத்துக்கு இல்ல, அந்த ஒருத்தன் தான் ஜாஹிரா இருக்கிறான். கொஞ்சம் நான் கவனிச்சு பாருயா, நீ அல்லாஹ் விட்டு பிரிச்சு பாக்குற எண்ணத்தை கொஞ்சம் நவுத்திட்டு பாரு, நவுத்தி பாருங்க. இப்போ அவன் தாங்க இருக்கிறான். இது சிருஷ்டியுடைய சூரத் ஷக்கலை தாண்டி பாருங்க, மோலா தாங்க இருக்கிறான். வெறும் சூரத்து ஷக்கல் தாங்க சிருஷ்டிக்கு சொந்தம், இருக்கிறதா ஒருத்தன் தாங்க. அவன் உஜூதில்லைன்னா சூரத்து வெளியே வராது, அவன் ஹயாத்திலேன்னு ஆட்டம் அசைவு இருக்காது, அவன் இல்மில்லைன்னா அறிய முடியாது, அவனுடைய குவத்திலேன்னு அசைய ஆட முடியாது. இது யாரு ஹி ஜாஹிர் ஹுவா ஹை சூரத்தே அகியார் மே. யாரு ஹி ஜாஹிர் ஹுவா ஹை சூரத்தே அகியார் மே. இந்த கோடிக்கணக்கான அகியார்களில், கோடிக்கணக்கான சிருஷ்டிகளில் அவன் ஒருவன் தான் ஜாஹிரா இருக்கிறான். இந்த பேரின்பத்தை எஜமானி கொடுத்துட்டீங்களே சர்க்காருங்கிறாங்க. வாஹ் வாஹ் வாஹ், இந்த இன்பத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துட்டீங்களே, உண்டாக்கி நீங்க நீங்க ஆபாதா இருக்கீங்க. நீ ஆபாதா எந்த சப்ஜெக்ட் எங்க ஆரம்பிச்சேன், என்ன ஹதீஸ் எடுத்தீங்க? சகாஹுல்லாஹு மின் ஹவுலி, என்னுடைய ஹவுதில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு குடிப்பாட்டுவான். ஏன் ஹவுஸ் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவளுக்கு குடிப்பாட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அப்ப எப்ப அந்த ஹவுதில் இருந்து குடித்தோமோ இறை காதல் நம்மள அதிகமாயிடும், அல்லாஹ்வுடைய காதல் அதிகமாயிடும். அதை தவிர வேற சிந்தனையோட வாழ வேண்டாம். நம்ம சிந்தனை முழுசும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் அனுபவிப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் பெறுவது, கலிமாவை நாம் ஊறி திளைப்பது, கலிமாவை மற்றவர்களுக்கு பரப்புவது, எல்லாருக்கும் பரப்புவது. ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கும். விளைஞ்சுக்கலாம், இது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமா இருக்கும். நீ 100ஆக ஆயிரு. ஹதீஸ் 100 நூறுன்னு சொன்னேன். அஜஅல்னி நூரா ஹதீஸ் எடுங்க.
அப்ப நீ 100 ஆயிரு, உன்னை பார்ப்பவரெல்லாம் ஒளிமயமாக ஆகட்டும். நீ ஒளிமயமாயிரு. ஒளி அதிகமாக அதிகமாகமா அதுல எந்த கரையும் தெரியாது. நீ டியூப்லைட் விட்டு பாத்தீங்க பாருங்க, அந்த பல்ப் பாருங்க, என்ன பல்ப் அது? எல்இடி பல்ப். இப்ப அதை யாராவது பார்க்க முடியுது பாருங்க, கண்ணு கூசுது. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம், கரையா கைப்பட்டது, ஏழு என்ன கரைப்பட்டது, அதனால கழட்டுனது, அது ஹோட்டல்ல மாட்டிருப்பானோ டீ கடைக்கு மேல அந்த கறி கிரி எல்லாம் தெரியும். என்னவா எல்லா கைப்பட்டது எல்லாம் தெரியும். சுவிட்ச் போட்டா எல்லாம் காணாம போயிடும். சுவிட்ச் போட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த கரையும் தெரியாது. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா கண்ணு பார்க்கவே முடியல. முதல்ல முக்கியமாக கரை தெரியுதா பாருங்க, தெரியாது. அப்ப நாம் கரை படித்தவர்கள் தான். நாம எப்பவுமே கரை உள்ளவர்கள், கரையே படித்தவர்கள் தான். இந்த கரையை சோப் போட்டுலாம் போக முடியாது. சோப்புல போட்டா முக்க முடியாது. போய் நீ எல்இடி பல்பு சோப்புல போட்டு முக்கிறதா? ஒன்னும் செய்ய முடியாது. என்னைக்கு நம்ம எப்ப நல்காரிகள் செய்தாலும் அழிக்கிறது ஒண்ணும் இல்ல. நின்றும் 100 பஞ்சா, நான் இல்லேன்னு ஆயிரு, அவனை உட்கார வச்சிரு, அந்த 100 ஒண்ணு பிரகாசிக்க செஞ்சிரு. எந்த குறையும் யாரு கண்ணுக்கும் தெரியாது, துன்யாவிலும் தெரியாது, ஆகிரத்திலும் தெரியாது. மலக்குகள் பார்ப்பாங்க, மறுபடியும் தெரியாது, தெரியும். உடனே 100 முஜஸ்ஸமா இருக்குது. 100 ஹி 100 ஹே, 100 100ஆகத்தான் காட்சி அளிக்கிறது. அங்க போய் எங்க நாங்க பார்க்க ஒளி இருட்டு தெரியும், அங்க போய் பாவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆமீர் நாயகம் சொல்றாங்க, சதகே ஹோஜானா சர்க்கார், நீ தண்ணியோட ஒரு பொருள் சேர்ந்தா அந்த பொருள் சுத்தமாயிடுது. அரே மௌலாவோட சுத்தம் பண்ண மாட்டோம் நாம. अगर आब में ये कमाल है कि नजासतों का सवाल है, अगर आब में ये कमाल है कि नजासतों का सवाल. இப்ப காலில் ஏதாவது வச்சுட்டீங்க, அசிங்கமாயிடுச்சு, ஆத்துல போய் காலை வச்சுங்க, அடிச்சுட்டு போய் எல்லாம் சுத்தமாய் காலை பளிச்சுன்னு ஆக்கிடும். ஆபுமே ஏ கமால் ஹே, தண்ணீல இந்த கமால் இருக்கிறது, அதோட சேர்ந்த வஸ்துக்களை சுத்தப்படுத்து. क्या मुझको पाक न कर सके मेरे साथ बंदा नवाज. இல்ல என் கூட மௌலா சுத்தப்படுத்த மாட்டாங்க. நீ என் கூட மௌலான்னு நினைச்சு பாரு. நீ இஸ்திக்ஃபார் செய்யணும்னு அவசியம் இல்ல, நீ கழுவுன்னு அவசியம் இல்லை, தானா கழுவிட்டு போயிடும். मौला जहां आता है पाक कर देता है, क्योंकि मौला पाक है. अल्लाह परिशुद्धமானவன், சுப்ஹான் அல்லாஹ், பரிசுத்திலும் பரிசுத்தமானவன். அவன் இருக்கும் இடத்திலே கரை இருக்க விடமாட்டான். ஒன்று அழிச்சிருவான், திரும்ப வர விட மாட்டான். கல்வில அவனை வர விடுப்பா, கல்வில அவனை வர விடுங்க. முதல்ல நம்ம அவனை வர விடுறதே இல்லை. கல்வில மௌலா வந்தா கசடுகள் தானா போயிடும். கசடுகள்லாம் நீக்கி 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 அப்புறமே அல்லாஹ் கல்வி கொண்டு வரது இல்ல. அவரை உன்னைத்தோ பார்க்க, அவனை பரிசுத்தமானவன். அவன் அந்த கல்வில வந்தா தானா அழுக்கு ஓடிடும். வெள்ளத்தை திறந்து விட்டு பாருங்க, அப்படியே தெருவுல ஓடுது, வெளியில அழுக்கு இருக்குமா, பேப்பர் கிடக்குமா, எல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம். அறிஞ்சுக்கலாம், எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். சுத்தமாயிரும். 6 மாசம் ஓடல காவிரி ஆறு. அந்த ஆத்துல பசங்கள்லாம் விளையாண்டு, ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சு, மாடெல்லாம் சாணி போட்டு, ஆடெல்லாம் புழுக்க போட்டு அசிங்க வந்துருக்கு. அந்த மகளாவே அசிங்கமா இருக்கும். மேட்டூர் டேம்ல தண்ணி ஃபுல்லா திறந்து விட்டாங்க. தண்ணி கரை புரண்டு அடிச்சுக்கிட்டு அடி வெள்ளம் வருது. எல்லாம் கடல்ல போய் சேர்ந்து. இப்ப அந்த தண்ணி சுத்தமா அதுல ஒரு செல்லாமா இல்லையா? இப்ப 6 மாசம் அதிசயம் எல்லாம் மனுஷன் இருந்து, மாட்டுல இருந்து, ஆட்டுல இருந்து எல்லாம் அங்கதானே, எல்லாம் போடுச்சு. தண்ணி வந்துச்சு, திறந்து விட்டாங்களே, அடிச்சுட்டு போய் பூம்புகார் தாண்டி போயிடுச்சு. எல்லாம் மேட்டூர் திறந்து விட்டாங்க. 4-5 மாவட்டங்களை கடந்து சேலம் போய், ஈரோடு போய், கரூர் போய், திருச்சி போய், தஞ்சாவூர் போய், திருவாரூர் போய், பூம்புகார் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. இதுவா பாக்கி இருக்குமா? இப்ப உழு செல்லாம இல்லையா, குளிக்கலாமா இல்லையா? இல்லைங்க, 6 மாசம் அதெல்லாம் முடிஞ்சு. எல்லாம் 6 மாசம் மௌலா வந்த உடனே எல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு. நீ மௌலாவை கூட வச்சுக்கப்பா, எல்லாம் கிளீன் ஆக்கிடுவான். சொல்ல பரிசுத்திலும் பரிசுத்தமான உள்ளமாக்கிடுவான். அந்த உள்ளத்துல ஹசது, பொறாமை, கிபுரு, தான் என்ற எண்ணம், ஹிஜுபு, தன்னை பெருசா காட்டுறது,
கலவு, கோபம், எல்லாம் கெட்ட வஸ்துக்கள் இந்த கல்புல குடிக்கொண்டிருக்கிறதோ அவற்றெல்லாம் ஒண்ணு ஒன்னா அழிக்க தேவையில்லை. முஹலிகாத்துன்னு ஒரு பாடமே எழுதுறாங்க இமாம் கசாலி இமாம். நம் மனதில் நம்மை அழிக்கக்கூடிய பாவ வஸ்துக்கள் ஒன்னொன்னா போட்டு ஒன்னுக்கும் பல பக்கங்கள் எழுதுறாங்க. கோபம் என்றால் என்ன, கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வழிமுறை என்ன, அதுக்கு நிறைய பக்கங்கள் எழுதுறாங்க. கிபுர், பெருமை என்றால் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? நீ எல்லாத்துக்கும் போய் சேவை செய், பள்ளிவாசல் போய் செருப்புலாம் திருப்பி வை, மக்கள்லாம் போய் எல்லாருக்கும் சேவை செய், இதெல்லாம் செய். ஒரு சியா உஜுபு, அது என்ன செய்யும்? ஹசது, பொறாமை, அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த பொறாமை நீக்கிறதுக்கு என்ன வழி? இப்படியே ஒரு நூற்றுக்கணக்கான கல்வியில் உண்டான தீய குணங்களை எழுதி அவற்றையெல்லாம் நீக்கிறதுக்கு உள்ள பாடங்கள்லாம் எழுதுறாங்க. அந்த பாடத்தை என்னைக்கு படிக்கிறது, என்னைக்கு படிச்சு முடிக்கிறது, அப்புறமேல அமல் செய்யறது. சொடவை ஒரு அல்லாவை கூட வச்சுக்க போய் நம்ம ஷேഖமான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மௌலாவை கூட வச்சுக்கோ. அவன் எப்ப அந்த கல்புக்குள்ள வந்தானோ எல்லாம் காணா போயிடும், எல்லா ஆளுக்கும் மறைஞ்சிடும், அது சுத்தமா காணா போயிடும் எல்லாமே. अगर आप में ये कमाल है कि नजासतों का जवाल है, या मुझको पाक न कर सके मेरे साथ बंदा नवाज है. அதனாலதான் சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஒன்னே ஒண்ணுதான் வச்சுக்கோ, சதா கூட மௌலாவை கூட வச்சு அவன்கிட்டே பேசிட்டே, அவன் கல்வில இருந்தா போதும், அவன் கூட வச்சுக்கோ. இதை தவிர வேற எதுவுமே நீ கேட்காத மௌலாட்ட. நீ பார்த்தா மௌலாவை பார்க்கணும், பேசணும் மௌலாட்ட பேசணும், சிந்திச்சா மௌலாவை சிந்திக்கணும். கூட அல்லாஹ் தவிர வேற ஒன்னும் சிந்தனை கொண்டு வரவே மௌலாவை கூட வச்சுட்டு வெளியே போ. அதான் பைத்து நூறுக்கு யார் வந்தார்களோ அவர்கள் நூரை கொண்டு செல்லக்கூடிய ஆயிரும். அந்த நூறு யார்? மௌலா. அந்த மௌலாவை நீ கூட வச்சுக்கிட்டு வெளியே போ. அப்புறம் பாரு உன்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் சொல்லிக்க ஆரம்பிச்சு. அந்த இஸ் இல்திஜா கே பாத் கோயி இல்திஜா நஹீ. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த ரமதான் முழுசும் அழுதும், இப்ப ரமதான் மட்டும் போகுது. ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று இடத்துல, ஒரே ஒரு எஜமான உண்டு, ஒரே ஒரு கெஞ்சி கேட்கிறோம். இஸ் இல்திஜா கே பாத் கோயி இல்திஜா நஹீ, இஸ் இல்திஜா கே பாத் கோயி இல்திஜா. இந்த ஒரே ஒரு கோரிக்கையை தவிர எஜமான வேற எந்த கோரிக்கையும் நான் கேட்கல ஒரு இடத்துல. என்னது? மேரா சனம் ஹமேஷா மேரே ரூபரூ ரஹே. என் எஜமா எப்போ என் கண் முன்னாடி இருக்கு, என் கண்ணை விட்டு நீ மறைஞ்சிடக்கூடாது. ரொம்ப என் கண்ணுல சதானி இருந்துகிட்டே இருக்கணும். நான் எங்க பார்த்தாலும் உன்னை தான் பார்க்கணும். ஐனமா துவல்லு, நான் எங்க என் முகம் திரும்பினாலும் உன் முகம் தெரியணும். என்ன பார்த்தா நீ தெரியணும், யாரை பார்த்தாலும் நீ தெரியணும். இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் அவர்கிட்ட, வேற எந்த கோரிக்கையும் வைக்கல. நான் அதை கூட அல்ல, இதை கூட அல்ல, எதுவுமே வேணாம், நீ இருந்தா போதும் எனக்கு. யாரெல்லாம் அந்த துணியா கொடு, அதை கொடு, இதை கொடு, எத்தனை கோரிக்கை தான் வைக்கிறது? ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துரு. என் கண் திறந்தாலும் ஒண்ணுதான் பாக்கணும் நான். அப்புறம் ஒன்ன வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், அது வேற விஷயம். இஸ் இல்திஜா கே பாத் கோயி இல்திஜா நஹீ. இந்த ஒரே ஒரு கெஞ்சுதல், ஒரே ஒரு கோரிக்கை, இதை நிறைவேற்றி கொடுத்துடலாம். வேற எதுவும் ஒன்று நான் கேட்கல. மேரா சனம் ஹமேஷா மேரே रूबरू रहे, मेरा सनम हमेशा मेरे. என் கல்புல என் கண்ணுல நீ குடி வந்துடணும். அல்ல, இது ஒண்ணுதான் என் கோரிக்கை. दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे, दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे. दिल में ना கல்புல, ஜிகர்னா ஈரல்ல, நெஞ்சில, आंख में கண்ணுல நீ மட்டும்தான் இருக்கு. दिल में जिगर में जान में बस तू ही तू रहे, दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे, इसके सिवा न और कोई आरज़ू रहे, इसके सिवा न और कोई ஆரஸூ ரஹே. இதை தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை. உன் ஆசை ஒரு ஆசையாகியா? எத்தனை ஆசை வச்சு நடக்கிறது? ஒரு தண்டவாளத்துல போனா வண்டி போயிட்டே இருக்கும், 4 தண்டவாளம் பக்கத்துல போய் எல்லா தண்டவாளத்தையும் வண்டி விட்டா என்னதுக்க வண்டி? ஒரே தண்டவாளம் வாங்கிக்கோ. ஏன்னா மத்த எல்லாம் தானா வந்துருயா. அரே மௌலா கிடைச்சா கிடைக்காதா? ஏயாண்டி அதை இது கண்டதையும் ஆசை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற? பெருமானா சொன்னாங்க, சொல்லாத மன் கான ஹம்முஹு ஹம்மன் வாஹிதா ஹம்மல் ஆஹிரா கஃபாஹுல்லாஹு ஜமீஅ ஹுமூமி. யார் தன் கவலையில ஒரே கவலை ஆகிரத்துடைய கவலையை மட்டும் ஆக்கிட்டான், மௌலாவுடைய கவலையா,
दुनिया नहीं तो आखिरत मौलाई की बोलते ஆகிட்டானா மொத்த கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அவனுடைய எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று. யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படுத்தணும், யா அல்லாஹ் நீ என் கூட இருக்கணும், யா அல்லாஹ் உன்னை சதா நான் பார்த்துட்டு இருக்கணும், நீ என்னுடைய நெஞ்சில குடி வந்துடணும், என் கல்ல நீ குடி வந்துடணும், நான் உன் காதலன் ஆயிரணும், நான் உன்னை பத்தியே பேசணும், வாய் திறந்தா உன்னை பத்தி பேசணும், வாயை மூடனா உன்னை சிந்திக்கணும், கண்ணு மூடனா உன்னில ஃபனாவாயிரணும், கண்ணை திறந்தா ஷுஹூது செய்யணும், கண்ணை மூடனா முராகபா செய்யணும், கண்ணை திறந்தா ஷுஹூது செய்யணும். இந்த தவிர வேற சிந்தனை வேணாம் ரப்பே. ஒரே சிந்தனையா நீ ஆகிக்கோ. ஆகிவிட்டால் அவனுடைய மற்ற துனியாவுடைய எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கோ. நீ அல்லாஹ்வுடைய வேலை செய், நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வேலை செய், அந்த வேலை ஈடுபடு, உன்னை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். சால்முலா சோறாக்குறீங்களா? சால்முலா சோறாக்குற வேலை விட்டாச்சு. இப்போ நாமெல்லாம் இங்கே உட்காந்து வாகுவான்னு கத்திட்டு உட்காந்துருக்கிறோம். அவர் சோறாக்குற வேலை விட்டாச்சு. ஆக்கிட்டீங்களா? சரிம்மா, எல்லாரும் கைலி கொடுத்தா விட்டுருவோம். அவரை என்ன செய்வோம்? நம்ம வேலை ஈடுபட்டு இருக்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல கைலியா பார்த்து வேற எடுத்து வச்சு யாரு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மீராமலா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் நம்ம வேலைக்கான விட்டுருக்கேன், என் வேலைக்கான விட்டுருக்கேன். அப்ப பார்த்துட்டு என் நசர் மறந்துருமா பாருங்கடி. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கைலி கொடுத்துக்கிட்டே வரும்போது அந்த ரெண்டு கைலிக்கு ஒலி வச்சு வச்சுக்கிட்டு இப்ப அவங்க எனக்கு கைலி எல்லாம் கொடுக்குறாங்களே, நம்ம விட்டுட்டு கைலி கொடுக்கல கவலைப்படணுமா? தேவை ஏன்னா அந்த கவலை நம்ம வச்சுட்டாச்சு. இப்பதான் அவங்க கவலை நான் வச்ச பிறகு திரும்பி இருக்கு அவங்க கவலை. ஸ்பெஷல் கைலியை தூக்கி வச்சு போகும்போது எல்லாம் தனியா கொடுத்துருவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ நான் சொன்ன வேலை நீ செய்ப்பா. நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு என்னென்ன தேவையோ அது என்கிட்ட விட்டுரு. துன்யாவில் என்ன வீடு வேணுமா, வாசம் வேணுமா, மனைவி வேணுமா, புள்ள வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமா, அதையே நீ பின்ன மண்டப யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற. எல்லா கவலையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மஞ்சாலில் ஹம்ம வாஹிதா, யார் தன்னுடைய ஒரே கவலையை ஆக்கி கொள்வானோ கஃபல்லாஹு ஹம்ம துனியாஹு, அந்த ஒட்டுமொத்த துனியாவுடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அக்ரஜவுல் ஹாக்கிம் பைஹகி இல்லைங்களா, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. மன் ஜாலல் ஹம்ம வாஹிதா, யார் அவனுடைய கவலை ஒரே கவலையை ஆக்கி கொள்வார்களோ கஃபாஹுல்லாஹு மா ஹம்மஹு மின் அம்ரி துனியா வல் ஆகிரா, அவர் துனியாவுடைய ஆகிரத்துடைய அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். ஒரே கவலை என்ன கவலை? என்னை மௌலா கூட இருக்கணும், என் கல்வில மௌலா என்னை கண்ணில் போட்டு வெளியே போயிடக்கூடாது, அதை மட்டும் வச்சு அடைச்சி வச்சுக்கோ. கல்வி அல்லாஹ் கல்வி வச்சு திணிச்சு வச்சுக்கோ, வெளியே விட்டுறாத. பார்க்க முடியல அவனே பாரு. தும் மேரி ஆங்க் சே ஆவோ தும் மேரி தில் மே ரஹோ, என் கண்களில் வழியாக உள்ள வாரப்பே. ஷுஹூதுடைய நஸர்ல பார்க்கணும். என் கண் வழியாக உள்ளே வந்து என் கல்வில வந்துரு. फिर न जाना कभी आका मेरे आने वाले, வந்த எஜமானே என்னை விட்டு போயிடாதல்ல. फिर न जाना कभी, நீ போயிடக்கூடாது ரப்பே, கல்வில தான் இருக்கிற, நீ மறந்துடவே கூடாது. அப்படியே ரப்பே அமைசமே நான் உன்னை மறந்தால் உடனே ஞாபகப்படுத்திடு. எனக்கு சாஹ்தா தில் ஹே ஹர் வக்த் துமே யாத் ரக்கும், என் உள்ளமும் ஆசைப்படுகிறது ரப்பே, சதா 24 மணி நேரம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கபி பூலூம் தோ தும் யாத் திலானே வாலே, நான் அப்படியே அமையும் சமயம் மறந்து விட்டால் ரப்பே நீயே ஞாபகப்படுத்திட. நீ இப்படி அல்லாஹ்வை மட்டும் கல்வியில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவனையே பார்க்க வேண்டும். இதை தவிர வேற ஜிந்தகி துமாரி ஹே தும் பர் ஃபிதார், இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது உனக்கே அர்ப்பணிக்கிறது. இந்த யார் இந்த கவலை ஒரே கவலை ஆக்கி கொள்வார்களோ, என்ன கவலை பை? இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தது. இது அல்லாஹ் பத்தியே பேசணும், அல்லாஹ் பத்தியே நினைக்கணும், அவனை பத்தியே வேற எந்த அவனை பத்தியே தான் மக்கள்கிட்ட சொல்லணும். பேசினா அவனை பத்தி தான், பார்த்தா அவனை தான் பார்க்கணும். ஏ ஜிந்தகி துமாரி ஹே தும் பர் ஃபிதார் ஹே ஹர்தம் துமாரே யாத் ரஹே தஸ்கிரா, ஒவ்வொரு நொடியும் உன்னையே நினைக்க வேண்டும், உன்னை பத்தியே பேசணும். கண் மூடினால் உன்னை நினைக்கணும், வாய் மூடினால் உன்னை நினைக்கணும், வாயை திறந்தா அவனை பத்தி பேசணும். கண் மூடினால் முராகபா, கண்ணை திறந்தா முஷாஹதா. இதே சிந்தனையில உட்காரு. மன் ஜஅல ஹம்மஹு வாஹிதா, ஹம்மல் ஆகிரான்னு சொல்ல, மறுமையுடைய கவலை, சொர்க்கத்துக்கு போகணுமே, நரகத்தை விட்டு பாதுகாக்கணுமே, அதை சொல்ல.
ஒரே கவலை தான் அவனுக்கு. காதலன்ட்ட போய் ஒரே கவலை தான், என்ன கவலை கேட்கறமா அப்படியே வந்துட்ட. ரொம்ப காதல் வெறி மஜ்னூன்ட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒரே கவலை தான், வேற எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறான் அவன். என்ன கவலை? சோத்து கிடைக்கலையா, இட்லி கிடைக்கலையா, சட்னி கிடைக்கலையா, என்னையா கவலை அப்படின்னு கேட்கறியடா? உடனே நினைச்சா கவலையா இருக்கு. என்கிட்ட வந்து என்ன கவலைன்னு கேட்கறியே? தெரிஞ்சுக்கலாம், என் லைலா வந்து எனக்கு கிடைக்கும். அவங்க அத்தா லைலா மஜ்னூன் பைத்தியம் முடிச்சு போய் தெரியல. மஜ்னூனுடைய அத்தா இந்த காபத்துல்லா கூட்டிட்டு போய் காபத்துல திரையை பிடிச்சி துவா செஞ்சா கபூல் ஆகுங்கிறாங்க. வாடா கூட்டி போறேன்னு கூட்டி திரையை பிடிறா நீ. அவன் பிடிச்சிட்டான். நான் சொல்ற திரும்பி சொல்றான், யா அல்லாஹ் என் லைலாவை கல்பூட்டி எடுத்துரு சொல்றா அப்படின்னு. யா அல்லாஹ் லைலா துரமத்தை எல்லாத்தையும் கல்பூட்டி எடுத்துரு. நான் சொல்றத சொல்றா அவங்க அத்தா. யா அல்லாஹ் லைலாவை கல்பூட்டி எடுத்துரு சொல்லு. யா அல்லாஹ் லைலா துரமத்தை எல்லாத்தையும் கல்பூட்டி எடுத்துரு. என்ன சொன்னாலும் யா அல்லாஹ் மாசிவா லைலாவை கல்பூட்டி எடுத்துரு. கல்புல அது மட்டும்தான் இருக்கு, வேற சிந்தனை எதுவே எதுவும். மஞ்சால அம்மஹு, யார் இறை காதல்ல ஒரே கவலையாக தன் கவலையாக்கி கொள்வானோ, கஃபாஹுல்லாஹு ஹம்மத் துன்யா வல் ஆகிரா, ஒரு துன்யாவுடைய ஒட்டுமொத்த கவலைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். ஹாக்கிமுடைய ஹதீஸ் में கஃபாஹுல்லாஹு மா ஹம்மஹு மின அம்ரி துன்யா வல் ஆகிரா. ஒரு துன்யாவில் காசு வேணுமா, வீடு வேணுமா, பணம் வேணுமா, கடை வேணுமா, மனைவி வேணுமா, புள்ள வேணுமா, பிள்ளைகள் காயம் முடிக்கணுமா, ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா, ஸ்கூலில் சீட்டு வேணுமா, காலேஜ் சீட்டு வேணுமா, எத்தனை கவலை தான் ஏன் கவலைப்பட்டு வைக்கிறது? ஆயிரக்கணக்கான கவலைப்பட்டு கல்வி வச்சுக்கிட்டு ஏப்பா என்னத்தை போட்டு வச்சுக்கிட்டு வீடு கட்டணுமா இல்லைங்களா? எத்தனை கவலை கல்வில. அல்லாஹ் அக்பர் கபீரா. அப்புறம் ஆகிரத்துல சக்கராத்து லேசாகணும், அப்புறம் இல்லை கேள்வி எனக்கு பதில் ஒழுங்கா சொல்லணும், அப்புறமேல ஆகிரத்துக்கு இடைத்தராசு, அப்புறமேல சிராத்துல் முஸ்தகீம் பாலம், எத்தனை கவலை தான் வச்சிருது கல்வில. கல்புல ஒண்ணுதான் வைக்கலாம், 1000 வச்சா எடுத்துக்கோங்க. அப்ப கல்புல ஒண்ணை மட்டும் வச்சுக்கோ. மஞ்சால ஹம்மஹு ஹம்மம் வாஹிதா, ஒரே கவலை. என்ன ஒரே கவலை? இன்னொன்னு இருக்கவே கூடாது. தில் மே ஜிகர் மே ஜாக் மே பஸ் தூ ஹி தூ ரஹே. என் கல்புல நீ மட்டும் வந்துடாது. யாரை பார்த்தாலும் ஒண்ணுதான் பார்க்கணும், யார்கிட்ட பழகலாம் ஒண்ணுதான் பழகணும், உன்ட்டு பேசு. किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे ही सिवा क्या है. யாரிடத்தில் பேசினாலும் பழகினாலும் பார்த்தாலும் அவர்கள் மீது உள்ளத்தை ஈடுபடுத்தினாலும் நேசித்தாலும் ரப்பே நான் பாக்குறேன், ஓ மாசி வல்லாவே இல்லை. நான் யார்கிட்ட பேசினாலும் ஒன்றை தான் பேசுறேன், என் மனைவிட்ட பேசினாலும் ஒன்றை தான் பேசுறேன். என் மனைவியுடைய தோற்றம் தான் அவளுக்கு சொந்தமானது. உஜூது ஒண்ணுது, சிஃபாத்து ஒண்ணுது, அஃபால் ஒண்ணுது, ஆசார் ஒண்ணுது. இல்லைங்களா? அவ பாக்குறவங்க நான் மனைவிட்ட பேச நினைக்கிறாங்க, பாக்குறவங்க டப்பாவை பாக்குற நினைக்கிறாங்க. ஆனா உண்மை டகரத்தை தான் பாக்குறாங்க. டப்பாவை பார்ப்பதாக டப்பியை பார்ப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். நான் பார்ப்பது தகரத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒண்ணுதான் பாக்குறேன், வேற யாரையும் பாக்குறது இல்லை. ஏன்னா ஓ மாசி வல்லாவிலையும் தேடி பார்த்தேன், ஓ மாசி வல்லாவை காணோம். துமாரே மாசிவா மே பி துமாரே மாசிவா क्या है तुम्हारी मासिवा में भी तुम्हारे सिवा क्या है तुम्हारी मासिवा में भी तुम्हारे सिवा क्या है तुम्हारी याद है तुम हो तुम्हारे मासिवा क्या. அந்த மாதிரி அந்த சிந்தனை மஞ்சால ஹம்மஹு ஹம்மம் வாஹிதா, ஒண்ணுதான் பை, ஒரே கவலையே ஆக்கிங்க. இப்ப அல்ல செஞ்சிருவான். எவ்வளவு ஈஸியான வழி பாருங்க. தனித்தனியா துவா செய்ய தேவையில்லை. என்னண்டு எவ்வளவு துவா செய்யறது? அல்லாஹ் என் முஞ்சாதிக்கு இடுப்பு வலி, கை வலி, கண்ணு வலி, அல்ல பையனுக்கு இடுப்பு வலி, என் பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்படி ஆகும் இப்படி ஆகும். எத்தனை கவலை பை. வீடு கட்டணும், ஒரு செங்கல் வாங்கணும், கடைக்கு ஆள் சரியா அமைய மாட்டேங்குது. அப்பாடி ஒரு 250 கவலை இருக்கும்போது தெரியுது. ஒரு டெய்லி காலையில சாயந்தரம் வரைக்கும். அதுமாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் காலையில சாயந்தரம் வரைக்கும் அவ்வளவு கவலை இருக்கு. எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? பெருமான அழகான வழி சொல்றாங்க. எல்லாம் தூக்கி போடு, அந்த ஒருத்தனை வர வச்சுக்க. மஞ்சால ஹம்மஹு ஹம்மம் வாஹிதா. நீ கவலை ஒண்ணு வச்சுக்க, மத்ததெல்லாம் தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லல. மற்ற கவலையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துரு. கஃபாஹுல்லாஹு, அந்த பொறுப்புகளை தான் ஏற்றுக்கொள்கிறான். எதை உன் தலைவலியா நீ வச்சிருந்தியோ,
எதை உன் கவலையா வச்சிருந்தியோ நீ அல்லாஹ்வின் சிந்தனையில போன உடனே உன் சிந்தனை 24 மணி நேரம் ஹக்குடைய சிந்தனை ஆன உடனே அவன் என்ன செஞ்சுட்டான், உன் கவலைகளை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். அதை நான் நடத்தி தர்றையா, அந்த வேலையை நான் செஞ்சு தரேன். விடு, இந்த வேலை நீ பாரு, அது எனக்கு சின்ன வேலை, அது நானே செஞ்சு கொடுத்துறேன். அது எவ்வளவு நேரம் எனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுவே செய்ய மாட்டான், அதை செஞ்சு கொடுத்துருவோம் பாய். என்ன பாய் பொறுப்பை செஞ்சு போட்டாங்க. அல்தாமலை போகிறேன், எங்கே போயிட்டு இருக்கிறீங்க அவசரமான, இபி பில்லு கட்ட போகிறேன். சரி இங்கே வாங்க ஒரு வேலை உங்களுக்கு, அந்த அசத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க, இந்த பில்லு கட்டணும் வேண்டிய கடைசி நான் பார்த்துக்கிறேங்க போங்க. அவர் போயிட்டு இருக்காரு. நாங்கள் உட்காந்து இங்கே உட்காந்து ஃபோனில் ஜிபே கட்டி போட்டு முடிச்சாச்சு, வேலையை முடிச்சு செய்வே செய்ய மாட்டேன். பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்ல செய்ய மாட்டேன். அதை அல்லது வேற யார்ட்டையும் கொடுத்து கொடு, கரெக்ட் வாங்கன்னு சொல்லலாம். நான் பொறுப்பேற்றிட்டேன்னு சொன்னப்ப நம்பிக்கை இல்லையா, பொறுப்பேற்றிட்டேன்னு சொன்னப்ப நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? கஜமா சொல்றேன், நீ என் கவலையில் இருப்பா, நீ என்னை நேசி, அந்த மற்ற எல்லா கவலையும் நான் ஏத்துக்கிறேன்பா. பொறுப்பு கஃபாஹுல்லாஹு, உன்னுடைய துன்யாவுடைய கவலை மட்டும் இல்ல, ஆகிரத்து கவலை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கஃபாஹுல்லாஹு அம்ரத் துன்யா வல் ஆகிரா வமன் தஷஅபத் பிஹில் ஹுமூம், இதை ஏற்றுக்கொள்ளாமல் யார் அவர் கவலைகளை பல கவலையாக பிரித்து கொண்டார்களோ, அந்த கவலை, இந்த கவலை, பீவி கவலை, கடையுடைய கவலை, வீட்டு கவலை பிரித்து கொண்டார்களோ, லம் யுபாலில்லாஹு ஃபி ஐய அவுதியத்தி துன்யா ஹலக, அவன் இந்த உலகத்துல எந்த மூளை முடுக்குல போய் செத்தா என்ன நல்லா விட்டுருவான். நான் வாடா, என் பக்கம் வா, என் பக்கம் வா, என் பக்கம் வா, என்னை பாரு, என்னை பாரு, என்னை வான்னு கூப்பிட்டு உட்காந்துருக்கிறேன். நீ எங்க பார்க்காம அங்க போற, அங்க போற, எப்படி சாவடி. ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், அவன் கடையில் 100 பேர் வேலை செய்யறாங்க, அவன் வீட்டில் 10 வேலைக்காரன் வச்சிருக்கான், வீடு கூட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்கான், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு, அது வாஷிங் மிஷினை வேலை செஞ்சு துணி காய போடுறதுக்கு மடிச்சுக்கு அதுக்கு 2 ஆள் வச்சிருக்கான், கார் துடைக்க ஆள், கார் டிரைவிங் ஆள், நிறைய கோடீஸ்வரன் கடையில் 200 பேர் வேலை செய்யறாங்க, வேலைஞ்சுக்கலாம். இப்ப அவன் தன் ஆசைக்காக வேண்டி ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஊருக்கே சோறு போட்டு கல்யாணம் முடிச்சு மனைவி கிட்ட வந்தான், வேலைஞ்சுங்களா. இவன் ஆசை பொங்கி, அன்பு மனைவியே வா, என் அருகில் வா அப்படின்னு. இல்லைங்க இப்பதான் வந்து சமையல் கொஞ்சம் கைகறி அறிஞ்சிட்டு வேலையை முடிச்சு வந்துடுறேன். சமையல் நல்லா வச்சிருக்கிறான் அவன். அடியாவுக்கு தான் ஆள் இருக்க, நீ என்கிட்ட வா, கிட்ட வா, ஆசையா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆசையா கொஞ்சம் ஆசையா கிட்ட வா, தெரிஞ்சுங்களா. இல்லை இப்பதான் அங்கே வந்த வேலை முடிஞ்சு இப்போ கார் துடைச்சிட்டு இருக்கிறேன், அடுப்பாங்க வாடா வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு, அப்புறம் துணி துவைச்சிட்டு இருக்கிறேன், காலையில கூப்பிட்டு பார்த்தா 10 வாட்டி வரல, போய் தொலை எங்கிட்ட, தெரிஞ்சுங்களா. நீ எங்கிட்ட வா, அந்த கவலையை நான் பாத்துக்கிறேங்கிற, உன்னை நான் பாக்குறேன், நீ என்னை பாருங்க கூப்பிட்டுதண்டி, நீ என்னைய பாத்துக்கிட்டே உன்னைய பாத்துட்டே இருக்கிற, சாப்பாடு ஆகலைன்னா கேளு, அந்த அத்தனை பேர் நான் போன் பண்ணி சொன்னா போதும், இல்லை தானே நடந்துடும். மேனேஜரை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமோ, இன்னைக்கு வந்து பிரியாணி வரணும், மதியானம் சிக்கன் பிரியாணி, நைட்டுக்கு பீஃப், எல்லாத்தையும் என்ன சொல்றோம்னு லிஸ்ட் கொடுத்துட்டா, சாமான் கடைக்கு போக ஆள் இருக்கு, சாமான் வாங்கிட்டு ஆள் இருக்கு, உரிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, வெங்காயம் உரிக்க ஆள் இருக்கு, சமையலுக்கு ஆள் இருக்குது, என்ன ஆள் இருக்கு பாத்துக்கிறாங்க. நான் உன்னைய பார்க்கத்தாண்டி நீ என்னைய பார்த்து கல்யாணம் முடிச்சீங்க, ஆளுகள் வேலைக்கு ஆளுங்க கல்யாணம் முடிச்சேன், உன்னைய கூப்பிட்டு பாக்குறான், அவன் வரல போய் தொலைடி விட்டுறான், அவன் படுத்து போய் வேற பொண்ணை பாருங்க, வேற பொண்ணை பாரு, இது சரியில்லை, நீ எங்க போய் செத்தா நமக்கு என்ன, அவ சமையல் கட்டிலே சாவட்டும், அல்லது வந்து அடுப்பாக்கரில் போய் சாவட்டும், அல்லது கொண்டு போய் துணி துவைக்கிறதுல போய் சாவட்டும், நமக்கு என்ன, ஐயா ஊதியத்தின் ஹலக்க, நீ என்னை வாடா மனுஷனே, உன்னை எனக்காண்டி படிச்ச, உன்னை எனக்காண்டி படிச்சு, யாசு மலை இறக்க வைக்கிறதுக்கு மலக்குகள் இருக்கிறாங்க, மலைகளை பார்க்க மலக்குகள் இருக்கிறாங்க, எல்லா வேலைக்கும் மலக்குகளை படிச்சாச்சு, உன்னைய படிச்சு நீ என்னைய பார்க்கறதுக்காண்டி படிச்ச பை, மலக்குகள் எல்லா வேலையும் பார்க்கறாங்க இல்ல பை, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்கல்ல, தொழுகிறதுக்கு மலக்கு இருக்கிறாங்க, அதுக்கு உன்னை படிக்கல, தொழுவுத்து அல்லா படிச்சா தொழுது இருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா. கொஞ்சம் அல்லா பத்தி பேசலாம் விட, தொழுது அல்லாஹ் அக்பர், நஃபில் முடிச்சுட்டு வரேன், இன்னும் வந்து காலை அவ்வாபின் முடிக்கணும், தொழுது இஷ்ராக்கு முடிக்கணும், அது முடிச்சு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா தொழுது இருக்கிறேன், அட பாவிடே, தொழுகைக்காக வேண்டிய அல்லா படிச்சான் பை, வெளியே போய் சொல்லிடாதீங்க தொழுகைக்கு எல்லாம் படிக்கலையா அப்படிங்கிற சண்டைக்கு வந்துருவாங்க, தொழுக பை, அல்லாஹ் வணக்கத்துக்காக படிச்சேன்னா இர்ஃபான் இப்னு அப்பாஸ் என்னை அறிவதற்காக படிச்சேன், கொஞ்சம் இங்க வாடா, அல்லாஹ் அறிய வர மாட்டாங்க, ஐ ஜாஹிதா, டே ஜாஹிதே வா இங்க, मैं तेरे मानो नमाज पढ़ लूं, तू मेरे माना जरा शराब पी लो, अरे बच्चे
मैं तेरे मानो नमाज पढ़तूं तू मेरे मानो जरा शराब पी ले अरे जाहिदे உன் பேச்சு நான் தொழுதுக்கிறேன்டா வாடா நான் என் பேச்சுக்கு கொஞ்சம் சாராய் குடுறா வாடா கொஞ்சம் குடி இந்த போதையை கொஞ்சம் குடிடா வாடான்னா வர மாட்டேன் அல்லாஹ் அக்பர் ये नमाज से भी जाहिद नहीं पा सकेगा तू उनको ये नमाज बन के पर्दा तेरी बीच में पड़ी है ये नमाज बन के पर्दा तेरी बीच में पड़ी है இந்த வெறும் தொழுகையை கொண்டும் நீ அல்லாஹ்வை அடைய முடியாது அல்லாஹ்வுடைய இர்ஃபான் இல்ல அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராகன்னு சொன்னாங்க இஹ்சான் அந்த இஹ்சான் இல்லாம வாழ்நாளெல்லாம் தொழுது கூட என்ன பிரயோஜனம் தொழுகு முறையை பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க இஹ்சானோட தொழுகுண்டாங்க அந்த இஹ்சான் இல்லாம மொத்த வாழ்நாள் நீ தொழுது 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 என்ன கண்டுக்க போற நீ ஒரு 2 ரக்காத் இஹ்சானோட தொழுகவா मेरे मैं तेरा मानू शराब पी तू मेरे मानो जरा मैं नमाज पढ़तूं तू मेरे मानो जरा शराब पी கொஞ்சம் வாயா இங்க கொஞ்சம் இத படிச்சு பார் இந்த பாடத்தை கொஞ்சம் படிச்சு பார் நீ இந்த ஞானங்களை கொஞ்சம் படிச்சு பார் மௌலாவை கூட வச்சு தொழுது நீ நின்றா நீதியோட அவன் நிக்கணும் जो है सबको भूल जाता वो खुदा को याद करता जो है सबको भूल जाता சுத்தி இருக்க எல்லாத்தையும் மறந்துடணும் தொழுகையில் நின்றா நீ உன்னையும் மறந்துடணும் அவன் என்ன நிக்க வச்சிருக்கான்னு உணர்வோட நிக்கணும் என் ஷேகன சொல்லுவாங்க நீ தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும் அவன் அல்லாஹ் என்னை தொழுக வைத்தான் என்ற உணர்வோடு தொழுதால் விலாயத்தோடு சொர்க்கம் கிடைக்கும் விலாயத்தும் கிடைக்கும் சொர்க்கமும் கிடைக்கும் நீ நோன்பு வைத்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்னை எஜமான் நோன்பு வைக்க வச்சான்ற உணர்வோடு நோன்பு வைத்தால் விலாயத்தோடு சொர்க்கம் கிடைக்கும் நீ ஹஜ் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்னை ஹஜ் எஜமான் செய்ய வச்சான உணர்வோடு செய்தால் விலாயத்தோடு சொர்க்கம் கிடைக்கும் जो है सबको भूल जाता वो खुदा को याद करता जो इमाम बन गया है उसे फिक्रे मुक्तदी है इमाम अंटिया அவர் நினைப்பாரு இவர் நினைப்பாரு என்ன நான் தொழுகிற கிராத் தப்பா நினைப்பாரோ அவர் தப்பு லேட்டா வந்துட்டு கோச்சுக்கு வர முத்தவள்ளி ஒரு சிந்தனை முடிச்சும் துனியாவில் உட்காந்துருக்கு கொஞ்சம் நை செலுத்தாவை இந்த ரமதான் அல்லாஹ் நம்மளை அடைய வச்சான் ரமதான் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல துவா கேட்க வச்சான் நோன்பு வைக்க வச்சான் இரவெல்லாம் தொழுக வச்சான் இரவெல்லாம் அல்லாஹ் தஆலா திக்ர் செய்ய வச்சான் ஒன்னே ஒன்று மட்டும் அல்லாஹ்ட்ட கேளுங்க அல்லாஹும்ம ஜஅல் ஹம்மி ஹம்மன் வாஹிதா என் கல்புல ஒரே சிந்தனை இருக்கணும் அல்ல வேற சிந்தனையே வரக்கூடாது என்னது என் கல்புல நீ குடி வந்து நான் பார்க்கும் இடமெல்லாம் நீ குடி வந்து इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे என் எஜமா என் முன்னாடி இருக்கணும் பார்த்தாலும் என் கூட இருக்கணும் அன்ஃபுஸ்ல ஆஃபாக்ல எஜமா என் கூட இருக்கணும் இதை ஒண்ணு மட்டும் எனக்கு கொடுத்துருமா கேட்டு வாங்கிட்டு போங்க இது பைத்துன் நூறு இது இங்க இருந்து 100 வாங்கிட்டு போங்க இங்க 100 கேட்டு வாங்கிட்டு போங்க நிச்சயமா அல்லாஹ் 100ஆக ஆக்கிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 100ஆகவே ஆக்கிடுவான் இப்ப பெருமாள் எப்படி துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் என்னை 100ஆக ஆக்கு எப்படி 100ஆக ஆக்குறது என்னை 100ஆக ஆக்கிடு அப்படி அர்த்தம்னா நான் என்னை பார்த்தா மௌலா தான் தெரியும் என் உச்சம் தெரிந்து உள்ளங்கால் வரைக்கும் मौला ही मौला सर से पा तक मैं वही सर से पा तक सवारा मुझे मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली वही सर से पा तक सवारा मुझे वही सर से पा तक सवारा मुझे என்னில் என்னுடையது என்று எதுவுமே இல்லை என் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் தான் என்னை அலங்காரம் செய்திருக்கிறான் இந்த பாவிக்கு உஜூத கொடுத்தான் இந்த பாவிக்கு ஹயாத்தை கொடுத்தான் இது கேட்கிற சக்தி கொடுத்தான் பார்க்கிற சக்தி கொடுத்தான் அறிய சக்தி கொடுத்தான் பேச வச்சான் பேசுற கேட்க 4 பேரை கொடுத்தான் அவன் தான் கொடுத்தான் இது எல்லாமே குவத்து கொடுத்தான் கைகால வேலை செய்ய வச்சான் மதியானம் படுத்திருக்கும் போது பல்லு வலி வந்து கண்ணு வலி வந்து காது வலி வந்து தலை வீங்கிருச்சு தலைவலி வந்து காய்ச்சல் வந்து பேச முடியுமா உட்காந்து இத்தனையும் கொடுத்து என்னை அலங்காரம் செய்ய வச்சவன் அல்லதான் वही सर से पा तक सवारा मुझे உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை அவன் தான் என்னை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான்
அதைத்தான் நூறு, என்னை நூறாக ஆக்கிறல்லா. அது மட்டுமல்ல, நூறு என்னிலிருந்து பொங்க வேண்டும். வாழ்விமிலி நூறா, என்னை பார்த்தவரெல்லாம் ஒளியை பெற வேண்டும். என்னை பார்த்தவன் ரப்பை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி என்னை நீ ஆக்கிறல்லா. அன்றாணி பக்கத்துல அல்ஹக்க, ஒன்னு ஒளிமயமா ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பார்க்க முடியல அவங்க தெரியும். நீ 5G நயத்தை பார்த்துட்டா பாக்குறோம்லாம் 5G தெரியும். டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. காலங்காலத்துல சூரியன் உதிக்குது இல்ல, சூரியன் கொஞ்சம் தூரம் மேல இருந்து பாருங்க, கண்ணு கூசும். கண்ணை திறந்து வச்சு கொஞ்ச நேரம் பாருங்க, அப்புறம் திரும்பி இந்த பக்கம் பாருங்க, எல்லாமே சூரியனா தெரியும். மரத்தை பார்த்தா ரவுண்ட் ரவுண்டா தெரியும். யாரா மூஞ்சி பார்த்தா தெரியும், மூஞ்சி தெரியாது, என்ன ரவுண்ட் ரவுண்டா தெரியும். கொஞ்ச நேரம் அந்த பல்பை பார்த்தேன், கண்ணு கூசுது, எடுத்து பார்த்தா எல்லாரையும் தெரியுது, கண்ணை மூடுறனாலும் தெரியும். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, பல்பை பாருங்க, பாத்துறீங்களா? கண்ணை மூடிங்க, தெரியுதா? பல்பு தான் தெரியுது பாருங்க. வெளிச்சமான பல்பா இருக்கு கண்ணு. ஒரு நிமிஷம் பார்த்து கண்ணை மூடணும், அங்க பார்த்தா அதுவும் தெரியுது. இப்படி பார்த்தா யார் மூஞ்சி தெரியாது, மூஞ்சி இருள் எடுத்து போயிடும், மூஞ்சி இருட்டாயிடுது. சூரியனை பார்த்து நீ பார்த்தா மூஞ்சி இருட்டாயிடும். சூரியன் ரவுண்ட் ரவுண்டா தெரியும் எல்லாமே. ஒளியுடைய பண்பு, இந்த ஒலிக்கு இந்த பண்பு பேரொளி மிக்க. நீ நூறு மௌலா, நூறு ஹுதாவை நீ பார்த்துட்டா, நீ நூறு ரசூலை பார்த்துட்டா, எஜமான நீ மௌலாவை பார்த்துட்டா, அப்புறம் நீ பார்த்தா எங்கேயும் மௌலா தெரியும். காணுமிடம் யாவையிலுமே கருத்தன் தோற்றமே, இதை காண்பதுந்த நருளையவே செய்கிறே நூறி. நான் பார்க்கிறமெல்லாம் மௌலா தெரியும். நீ பார்த்து பழக நாட்டி என்ன செய்ய முடியும்? என்னடா இது பார்க்கிறமெல்லாம் மௌலா தெரியுறாங்கிறாங்க அவங்க. நீ பாருயா, முதல்ல பாரு, பார்த்த பிறகு நீ சொல்லு. நீ என்னோட பெரிய பைத்தி பிடிச்சுக்கோ. உனக்கு என்னடா இந்த சாராயத்தை குடிச்சு வீணா போறீங்க திட்டுறான் ஒருத்தன். அவனை என்ன 1000 அறிவு சொல்லுவான்னு கேட்க மாட்டான். உட்கார வச்சு குடிச்சு ஊத்திடுறான். 2 நாளைக்கு ஊத்து, 3 நாளைக்கு வந்து கொஞ்சம் குடுறா. இந்த போதை சொல்லி விளக்கக்கூடிய போதையா இது? அவனை பழக்கி விட்டுரு. அவன் உனக்கு டாஸ்மாக்ல போய் என்னடா கர்மாந்திரம் கிட்ட வந்தா நாத்தடிக்கு இதை போய் குடிச்சு விட்டு என்னடா நீங்க அப்படின்னு திட்டுறான். யார? குடிகாரனை பார்த்து திட்டுறான். என்னடா கிட்ட வந்தா நாத்தத்தை தொலைதுடா, குடிச்சு விட்டு அங்க உருள்றீங்க நீங்க. தெரிஞ்சுங்களா? எந்த வீட்டு படின்னு பாக்குறது இல்ல, எந்த பஸ் அங்க படுத்துக்கிற நீ குடிச்சு பாரு, சாக்கடையிலே கிடப்ப. நாங்களாவது படியில கிடக்குறோம், நீ 2 ஊத்து சாக்கடையில போய் கிடப்ப. என்னை பத்தி பேச. அதனால இதை பத்தி நம்ம திட்டா வச்சுக்க. என்னடா சேகன்னு போயிருக்காங்க, என்னடா கிடைக்குது உங்களுக்கு? தெரிஞ்சுங்களா? என்னடா கிடைக்குது? ஒரு பைத்தியம் பிடிச்சிதா உனக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்லை, நீ வா, நீ உனக்கு கொஞ்சம் ஊத்தி விடுறாங்க சொல்றேன். அப்புறம் நீ எங்களுக்கு முன்னாடி போய் நிற்ப. டாஸ்மாக் 7 மணிக்கு திறந்தா 6 மணிக்கு போய் நிற்பாங்க. கிடைக்காதா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களா அப்படின்னு போய் நிற்ப. அப்ப என்னமா என்ன கேட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரே ஒரு 100 காதல் மட்டும் அடங்கவே அடங்காது. எவ்வளவு வெறி பிடிச்சு போய் பெருமானா துவா செய்யறாங்க பாருங்க. சொல்லு, காதல், இறை காதல் வெறியில் யாருந்தா என்னை நூறாக்கி, என்னை நூறாக்கி விடு. அதாவது இஷ்குடைய உச்சகட்டம் சொல்லணும். காதல் வெறி நம்ம சொல்றோம் அந்த பை, அது மாதிரி இஷ்குடைய உச்சகட்டத்துல பெருமானா துவா செய்யறாங்க. யாரெல்லாம் என்னை நூறாக்கி, நான் எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியணும், என் முன்னால் நூறாக ஆக்கிவிடு. வஜல் அமாமி நூறா, நான் பின்னாடி திரும்ப 100 தான் தெரியணும். வஜல் யமீனி நூறா வஷிமாலி நூறா வமின் ஃபௌகி நூறா வதஹதி நூறா, எந்த திசையில் நான் திரும்பினால் 100 தான். மௌலாவத்தர இன்னும் என் கண்ணு பார்க்கவே கூடாது. பார்த்தா ஒன்னு தான் பார்க்கணும். ஜஹாம் பி பஸ்மி மே பைட்டே துமாரே பேஷே நஸர் பைட்டே. உலகில எங்கே உட்கார்ந்தாலும் ஓ முன்னாடி தான் உட்காரணும். என் முன்னாடி வலது, முன்னாடி பின்னாடி வலது மேலே கீழே எல்லாமும் நீயே ஆகிவிடு. வஜல் அமாமி நூறா. என்னங்க அர்த்தம் சொல்லிருக்கு போய்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட லைட் போட சொல்லியிருக்காங்க. இருட்டா இருக்கு போல தெரியுது மதீனாவுல. யாரும் எங்க முன்னாடி ஒரு லைட்டை போட்டு, பின்னாடி ஒரு லைட்டை போட்டு, சைட்ல ஒரு லைட்டை போட்டு பாருங்க. இப்ப அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல அப்ப கபூல் ஆகல, அது இப்ப கபூல் ஆகி இப்ப மஸ்ஜித் நபி ஃபுல்லா லைட்டை போட்டாங்க. இந்த பக்கம் திரும்பினாலும் லைட்டு, இவை மஸ்ஜித் நபியில மேல பார்த்தாலும் லைட்டு, கீழே பார்த்தாலும் லைட்டு, வலது பக்கம் லைட்டு, இடது பக்கம் லைட்டு, முன்னாடி லைட்டு, பின்னாடி லைட்டு. படி மஸ்ஜித் நபியில் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து பார்த்து தெரியுதான், கீழே மஸ்ஜித் நபியும் மக்காவும் தெரியுதான், இந்த லைட்டு ஜொலிக்குதான். ஸ்டாட்ல இருந்து பார்த்தா தெரியுதான். அந்த அளவுக்கு லைட்டு போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கபூல் ஆகல. சரி, அது கபூல் ஆகல, இப்பதான் கபூல் ஆயிருக்கு. என் முன்னாடி பின்னாடி மேலே கீழே வலது இடம்
எல்லாம் ஒளிமயமாக ஆக்கிவிடு. அது மட்டுமா கேட்டாங்க சொல்லாங்க. யா அல்லாஹ், அடுத்து அதுக்கு அடுத்தது என்னை ஆக்கு சுத்தி ஆக்கி, யா அல்லாஹ் என் எலும்பை 100ஆக ஆக்கிவிடு. அங்கே யார் பாடிட்ட போடுறது? யா அல்லாஹ் என் எலும்பை 100ஆக்கு, என் ரத்தத்தை 100ஆக்கி விடு, என் கண்ணை 100ஆக்கு, என் காதை 100ஆக்கு, என் கையை என் காலை 100ஆக்கு. வெளி உறுப்பு சொல்ல, யா அல்லாஹ் என் மூளையை 100ஆக்கு, என் நெஞ்சை 100ஆக்கு, என் எலும்பை அலுமி 100ஆ வஃபி முஹ்ஹி 100ஆ, என் எலும்புக்கு உள்ளே ஒரு மூளை இருக்குமே அதையும் 100ஆக்கு. வா, என் கல்பு என் இதயம் என் நெஞ்சு சொல்லல, அது மட்டும் தமி 100, இரத்தத்தை 100ஆக்கிது. அது மட்டும் சொல்லல, என் எலும்பை 100ஆக்கிது. எலும்புகளை உறிஞ்சி கொடுப்போமே, எலும்பை தட்டுவோமே, டக்கு டக்குன்னு தட்டு வாங்கி போய் எங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் தட்டு வாங்கி கல்யாணம் வந்துச்சுல. எனவே எலும்பு உள்ளுக்குள்ள இருக்குமே மூளை, அதையும் 100ஆக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் யாரும் சீரியல் போட முடியுமா போய்? அப்போ 100 का माना क्या? 100 का माना नूर है, 100 का माना मौला है. நூறுனா எஜமான. ஒரு சல்லி கூட இடம் இருக்கக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு மயிர் காலிலேயும், ஒவ்வொரு முடியுடைய மயிர் காலிலேயும் நீதான் இருக்கணும். எந்த என்னை பார்த்தாலே நீதான் தெரியணும். 100 ही 100 बन जाना. என்னை அந்த மாதிரி நீ ஆக்கிடல்ல. அரே வா வா வா. என்ன கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்படி துஆ கேட்டாங்க? வஜஅல்னி நூரா, என்னை அப்படியே 100 ஒளிமயமா நீ ஆக்கிடல்ல. வஜஅல்னி நூரா, என்னை ஒளிமயமா நீ ஆக்கிடல்ல, ஒளிமயமா நீ ஆக்கிடல்ல. வா வா வா. எப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஜஅல்னி நூரா, என்னை ஒளிமயமா நீ ஆக்கிடல்ல. ஜி, இந்த ஹதீஸ் கிதாப் இது புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸ். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா ஃபீ லிசானி நூரா, என் நாக்கில நூறு ஆக்கிடு. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் நாக்கில மௌலா தான் வரணும். மௌலாவுடைய பேச்சுல வேற பேச்சே வரக்கூடாது. ஒஃபி பசரி நூரா, கண்ணில் நூறாக்கு. ஒஃபி சமஇ நூரா, காதை நூறாக்கு. வஅன் யமீனி நூரா, இடது பக்கம். வஅன் யசாரி நூரா, வலது பக்கம் நூறாக்கு. ஒமின் ஃபௌகி நூரா, ஒமின் தஹதி நூரா, மேலே கீழே நூறாக்கு. ஒமின் அமாமி நூரா வ கல்ஃபி நூரா வஜஅல் ஃபீ நஃப்ஸி நூரா வஅலிம் லீ நூரா. வஜஅல்னி நூரா, என்னையே நூறாக்கி விடு. வஜஅல்னி நூரா, வஜஅல்னி நூரா, எனக்கு நூரை சொந்தமாக்கி விடு. வஜஅல்னி நூரா, என்னையே நூறாக ஆக்கி விடு. முஸ்லிம் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரிவாயத், என்னையே நூறாக ஆக்கி விடு. ஒஃபி முஹ்கி நூரா, அதே வரும் இன்னொரு ரிவாயத்துல. இது ஒரு ரிவாயத்துல, இன்னொரு ரிவாயத்துல வஜஅல் இது இல்லமா எலும்பில் நூரா. வபஅஸ்னி நூரா, என்னுடைய எலும்பில் நூறாக்கி. ஒஃபி வஜஅல் ஃபீ அஸபி நூரா, நரம்புகளிலே நூறாக்கி விடு. ஒஃபி லஹ்மி நூரா, சதைகளிலே நூரை உண்டாக்கி விடு. ஒஃபி தமி நூரா, என் ரத்தத்திலே நூறாக்கி உண்டாக்கி விடு. ஒஃபி ஷஅரி நூரா, என் ஒவ்வொரு முடியிலும் நூரை உண்டாக்கி விடு. ஒஃபி பஷரி நூரா, என் ஒவ்வொரு தோல் துண்டிலும் நூரை உண்டாக்கி விடு. என் நாடி நரம்புகள்ல நீதான் இருக்கிற உணர்வு உண்டாக்கின்னு அர்த்தம். எம்மை நால்வர் சுமந்து போகும் நாயன் சுமப்பதனை எந்த நாடி நரம்புகள் ஆழங்களில் உணர்ந்திட செய்தீர். 4 பேர் தூண்டிட்டு கபருக்கு போறதுக்கு முன்னாடி என் நாடி நரம்புகள்லையும் மௌலா என் கூட இருக்கின்ற உணர்வை கொண்டு வா. உணர்வோட இருக்கிறீங்களா இல்லையா? கூட யார் இருக்கிறா? மௌலாவை கூட வச்சுக்க. நீங்க பார்க்கல மௌலா என் கூட பார்க்க வச்சான்னு பாருங்க. நான் பேசுறேன், என் மௌலா என் கூட பேச வச்சான்னு பேசுங்க. சுப்ஹானல்லாஹ், நான் சொல்ல என் கூட நீ மௌலா சொல்ல வச்சான்னு சொல்லுங்க. மௌலா சொல்ல வச்சான், மௌலா கூட வச்சுக்க. ஒரு நொடி கூட மௌலாட்ட விட்டு மௌலாட்ட பேசிக்கிட்டே ஏறி, மௌலாட்ட பேசிக்கிட்டே ஏறி மௌலாவை கூட வச்சுக்கோ. மற்ற எல்லா கவலைக்கும் அவன் பொறுப்பேற்றுக்கோ. வேற என்ன கவலை வேணும் உனக்கு? எல்லா கவலைகளுக்கும் ஆளினால் அவன் பொறுப்பேற்று. அவனுக்கு அவனுடைய கருணை கிடைச்சி பெறும். யாரு இதை விட்டு விட்டு மற்றபடி சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அது கவலை, இது வீடு கட்டணும், கடை வைக்கணும், துனியாவுடைய கவலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ்வுல வருத்தம் அடைகிறான். எனக்காண்டி கூப்பிட்டா உன்னை, நீ இதை விட்டு மெத்த பக்கம் போயிட்டு இருக்கிற ஜி, அதை இதை 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 எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்கிற நீ என் கூட நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவன் அதை பெருமை அடிச்சுக்கிறான், விட்டுரு அவன் பெருமை. ஒரு ராஜாட்ட 3 பேர் வேலை கேட்டு போனான். ஒரு ராஜாட்ட, ராஜா வேலை போட்டு கொடுங்க ஜி.
எதாவது வேலை போட்டு கொடுங்க. ராஜா 3 பேரும் உட்காருங்க 10,000 வேலை சொல்கிறேன். அப்போ மந்திரி வந்து சொன்னார், இந்த மாதிரி அரசாங்கத்து முனிசிபாலிட்டி வேலை காலி இருக்குது, குப்பையெல்லாம் கூட்டுறது, குப்பையெல்லாம் கொண்டு கூட்டி கொடுத்து சேர்த்து வைப்பாங்களே பாய், தெரு கூட்டுற வேலை முனிசிபாலிட்டி வேலை இருக்குது, சம்பளம் நல்ல சம்பளம். முனிசிபாலிட்டி வேலை கிடைச்சாலும் கவர்மெண்ட் வேலை இல்லை. இன்னைக்கு முனிசிபாலிட்டி குப்பை கூட்டுற வேலை இருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்து பாருங்கள். அரசு சம்பளம் 30,000 சம்பளம் கொடுத்து பாருங்கள். எல்லாம் வருவானுவான். அதில் முக்கால்வாசி பேர் எல்லாம் வந்து இன்ஜினியராக இருப்பானுவான். 10,000 பேர் லிக்வில் நிற்பானுங்க. எதுக்கு? இன்டர்வியூக்கு. எல்லாம் முக்கால்வாசி இன்ஜினியர் தான் இருப்பாங்க. எல்லாம் இன்ஜினியர். இன்ஜினியரிங் பற்றி 8 ரூபாய்க்கு வேலை செய்கிறான். புரோட்டா மாஸ்டர் சம்பளம் 30,000 ரூபா. புரோட்டா மாஸ்டர் சார் ஏதாவது வேலை கிடைக்குமா? புரோட்டா நான் இன்ஜினியர் சார், புரோட்டா சொல்ல தெரியுமா? தெரியாது, போயிட்டே இல்லையா இன்ஜினியரிங் எதுக்கு இருக்குது? அப்படியாச்சு. இன்ஜினியரிங்லாம் எனக்கு எத்தனை ரூபாய்க்கு எத்தனை வேணும் அப்படியாச்சு நினச்சிங்களா? சார் படிச்சிருக்கேன், ஈன்னு சிரிச்சிட்டு போயா வேலையை பார்த்துட்டு. அதெல்லாம் இங்கே வேலை கிடையாது. புரோட்டா சொல்ல தெரியுமா? டீ போட தெரியுமா? குறைஞ்ச வச்சான் டீ போட்டால் உட்காரு. டீ மாஸ்டரா, புரோட்டா மாஸ்டரா, வேலை இருக்கு வா. என்னவை அப்போ ஒரு ஆளுக்கு சொன்னான்னா முனிசிபாலிட்டியில் வேலை இருக்குது, மாதம் 30,000 சம்பளம் போகுது. அவன் சந்தோஷம் தாங்க முடியல, உந்தச்சு ஓடுறான். இவன் 2 பேருக்கு ஆஹா இது என்னடா இது, அவருக்கு அவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருச்சு, நமக்கு கிடைக்கல. முனிசிபாலிட்டியில் வேலை, வாழ்நாள்லாம் சம்பளம், ரிட்டையர்ட் ஆனால் பென்ஷன் வரும், எந்த டென்ஷனும் இல்லாமல் பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். இவங்க 2 பேருக்கும் டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அவன் வந்து சந்தோஷமாக ஓட்டான், வெளியே போயிட்டான். வேலை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், குப்பாளுற வேலை ஜாஜா குடிச்சாரு, சாதாரண வேலையாகுது அப்படின்னு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சாங்க, இருப்பா வேலை அடுத்த வேலை தான் சொல்கிறேன். இன்னொருத்தன் வந்தான், மந்திரி மறுபடியும் வந்தார், வேற எதுவும் வேலை காலி இருக்கப்படணும், தண்டோரம் அடிக்கிற வேலை பாக்கி இருக்குது, ஒரு வேலை காலியாக இருக்குது. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி, ரேடியோ செய்தி ஒளிபரப்புறது. அந்த காலத்தில் அரசு ஒரு செய்தி உத்தரவு போட்டார்னா தெருவா 100 பேர் தண்டோரம் போகிறவங்க இருப்பானு. நீ அந்த ஊருக்கு போன, இந்த ஊருக்கு போய், திருப்பூர் போய், கோயம்புத்தூர் போன, அங்கெல்லாம் போய் ராஜாதி ராஜாவுடைய உத்தரவாக இருக்கிறது, எல்லோரும் எப்படி கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் யார் அந்த வேலை ராஜாவுடைய உத்தரவை உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது. அதுக்கு உத்தரவு போயிட்டார். அவர் ரொம்ப சந்தோஷம். உனக்கு 50,000 சம்பளம், அதே அப்பா அவனோட நல்ல சம்பளம், அவன் சந்தோஷமாக போயிட்டான். இந்த ஒரு ஆள் இருந்தான் பார்த்தீங்களா, அதான் உட்காருப்பா, உனக்கு பார்க்கறதே சந்தோஷமா இருக்கு, எனக்கு வசீகரமாக இருக்கு, அவனை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு, நீ என்னை பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்க, உட்காருப்பாங்க, நீ என்னை பார்த்துட்டே உட்காந்து. இவனுக்கு ஒரே கவலை, அவன் 30,000 ரூபா மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு, ஜாலியாக சம்பாதிக்கலாம், வைக்கலாம், போகலாம், வரலாம். இவனுக்கு 50,000 வந்துடுது, எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாரு, இவ்வளோதான் சொல்லவும் மாட்டுறாரு, உனக்கு மாதம் இத்தனை நேரம் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டுறாரு, என்ன வேலைன்னு சொல்லி தொலைக்க மாட்டாரு ராஜா. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கா, இந்த அர்த்தம் பார்த்துக்கிட்டு இன்னத்த போகுது ராஜா, எனக்கு எந்த வேலை, நீ உட்காருப்பா, நீ பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்கிற உட்காரு, நீ என்னைய பாரு, என்கிட்ட பேசிட்டே ஏதோ உன் பேச்சு கேட்கறமே சந்தோஷமா இருக்கும், பேச்சை கேட்க ஏதாவது பேசு. இல்லை ராஜா, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு எப்படியாச்சு, எங்கள் தங்கச்சி நாங்கள் போனேன், நான் காட்டுக்கு போனேன், சிங்கத்தை பார்த்தேன், அப்படியா மாஷா அல்லா, அப்புறம் ஏதோ வளர்றான் அவன் ராஜா, கேட்க சந்தோஷமா இருக்கியா, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் பேசு, ஏதாவது பேசு என்கிட்ட. என்கிட்ட எவ்வளவு பேச மாட்டான் ராஜான்னு பயந்து போய் ஓப்பனா பேசுறேன் எல்லாத்துலயும். என்ன இந்த சட்டையெல்லாம் போட்டிருக்கு, பார்க்கவே அசிங்கமா இருக்கு, வேற சட்டை மாதிரி கிடைக்கல உனக்கு, எல்லாம் துவைச்சு தர வாங்குறாங்க. ராஜா சட்டையில வந்து அசிங்கமா இருந்தா சொல்ல மாட்டான், ராஜா சட்டையை போட்டு ஆஹா இது விட அழகான சட்டையா. ராஜா மேல பயம், இவனும் பேசவே மாட்டேங்கிறான், அவன்கிட்ட தூரத்துல தான் பேசுவான், இவன் கொஞ்சிட்டு இருக்கான் ராஜா. மீசை மட்டும் கொஞ்சம் வெட்டினா நல்லா இருக்கும் ராஜா, அப்படியே சொல்ற நல்லா இல்லை, அசிங்கமா இருக்கு, கொஞ்சம் வந்து வெட்டுங்க அப்படிங்கிற நீ. சரி எவனோ சொல்லுவான், மந்திரி சொல்லுவானா, அவனுக்கு தூரத்துல நிக்கிறானு, எல்லாம் ராஜாட்ட சர்வசாதாரணமா பேசுறான். அவனுடைய அந்த பேச்சு பிடிச்சி போச்சு, அந்த எகிலியான பேச்சு, அப்பாவித்தனமான பேச்சு பிடிச்சி போச்சு. நீ உட்காரு, என்கிட்ட பேசிட்டே இருக்கு, எதையாவது தொடர்ந்து பேசிட்டே இருக்கு, நான் அவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன். யாரு உட்கார வச்சுட்டாரு. அவன் நினைக்கிறான், என்ன அவனுக்கு 30,000 இவனுக்கு 50,000, நமக்கு என்னதான் கொடுக்க போறாரு தெரியல. இந்த மனுஷன் பாவி மனுஷன் உட்காரு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி 4 நாள் காலம் போகுது. மந்திரிக்கு ஒரு தேவை,
விளைஞ்சுங்களா? என்ன சொல்றது ராஜா எப்படி சொல்றது முடிக்கிறாரா மந்திரி. நேரா இவன் தனியா கூப்பிட்டேப்பா, நீ ராஜாட்ட பேசிட்டு இருக்கும் என்ன பத்தி சொல்லுப்பா. தலைமை மந்திரி ஏதோ ராஜா கோச்சிக்கிட்டார், அவன் தப்பு செஞ்சான், உன்னை இரா உன்னை போடா வெளியே போடா அப்படின்ட்டார். அவன் இவரை பிடிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில போய் வீட்டுல போய் நேரம் என் ராஜாட்ட பேசும்போது, ராஜா நல்ல ராஜா, அவர் கோச்சிக்காது ராஜா, அவர் மேல கோச்சிக்காதீங்க ராஜா, நீ சொல்லிட்டு இருப்பா நீ பேசும்போது. சரி சொல்லிடுறேன். ராஜா ரூம்லயே உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கான். அவன் கூட உட்காந்துக்கிட்டு பேசும்போது சொல்றான், ராஜா இந்த பெரிய மந்திரி எடுத்து கோச்சிக்கிட்டீங்க. ஆமா இருந்தாலும் சும்மா நல்ல ராஜா, விட்டுருங்க ராஜா அவரை அப்படிங்கிற. எனக்கு 30,000 கிடைக்குமா 50,000 கிடைக்கும். அடே போடாடே, மொத்த அரசாங்கம் உனக்கு தான். அவ்வளவு பேரும் உங்ககிட்ட நிக்கிறான் வாசல்ல. விளக்குச்சுங்களா? இப்ப சூஃபியாக்களுடைய வேலை சும்மா வேலை, அவங்களோட ஒண்ணுமே இல்லை, எந்த வேலையும் இல்லதான். அவன் வேலை சும்மா வேலை இல்லை, எல்லாத்துக்கும் சிபாரிசு பண்றதா வேலை. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அறிஞ்சுக்கோ, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு சிபாரிசு பண்ணிட்டான். அதான் உனக்கு இப்ப வேலை. சில பேர் எல்லாம் துனியாவை சம்பாதிக்க விட்டான். துனியாவை சம்பாதிச்சு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு கொண்டு சேர்த்து வைக்கிறான். அந்த குப்பை சேர்க்கறது இல்லை, துனியா குப்பை. வேலைஞ்சா இல்ல வை, அவன் குப்பை அல்ற வேலை. அங்க போய் சேர்க்கிறாரு, இங்க போய் சேர்க்கிறாரு, சூரத்து போறாரு, அங்க போறாரு, பாம்பே போறாரு, எல்லாருக்கும் போய் துனியாவை சேர்த்து கமாக்கோ ஜமாத்தே. கமானா பேங்க்ல, ஜமானா பேங்க்ல சேர்க்க வேண்டியது. இது குப்பையை கொண்டு சேர்க்க வேண்டிய வேலை. வெளிநாடுகள்லாம் சுத்துறாரு, சவுதி அது இது எல்லா நாடு சுத்து, சிங்கப்பூர் மலேசியா சுத்துறா எல்லா இடத்துலயும் கொண்டு ஒரு பேங்க்ல சேர்க்கிறார். இது என்ன வேலை? இது குப்பை அல்ற வேலை. ஆலிம்களுக்கு வேலையும் நல்ல வேலை தான். அவங்க அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை தண்டோரா போடுவாங்க எல்லாத்தையும். உலக மக்களுக்கெல்லாம் போய் மைக்கெட்டு சொல்றதுதான், மக்களே இப்படி செய்யுங்கள், இப்படி செய்ய டூ அண்ட் டோன்ட்ஸ், செய்யுங்கள், இப்படி செய்ய வேண்டாம் இல்ல சொல்றாங்க. ஆரிஃப் நீ அதுவும் வேணாம், லா இலாஹ இல்லல்லாஹ் உட்காரு, நீ என்கிட்ட உட்காரு, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அனைத்து தோற்றங்களும் தேவை புரிச்சவர் யாரும் இல்லை. இந்த டப்பால் நீதான் இருக்கிற, நீ ரொம்ப அழகா இருக்கிற எஜமான, உன்னை எப்படி ரசிக்கிற எஜமான, நீ கொஞ்சடா எஜமான்ட்ட. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு, என்று கொஞ்சதான் ஆள் இல்லை. என்று கொஞ்சதற்கும் கெஞ்சிதற்கும் ஆள் இல்லைன்னு வச்சிருக்க உடனே. அப்ப ஆரிஃப் கா காம் கே ஹே கே மௌலாவோட சேர்றது, அல்லாவோட பேசுறது, அல்லாவோட கொஞ்சறது, மற்றவருக்கு சிபாரிசு பண்றது. இவருக்கு சம்பளம் இல்லை, நானே உனக்கு. மல்லஹுல் மௌலா வலஹுல் குல், நீ அல்லாவை அடைந்து கொண்டால் எல்லாமே ஒண்ணுதான். உன் வாசல்ல தலைமை மந்திரி நிப்பாரு, தலைமை போலீஸ் காவலர் ஒன்று நிப்பாரு. ஒன்றை எப்படியா சிபாரிசு பண்ணலான்னு கேட்பாரு அவரு. அரசர்கள் எல்லாம் நின்றால் கௌசு நாயத்து வாசல்ல, அரசர்கள் எல்லாம் வந்து நின்றாங்க அஜ்மீ நாயத்து வாசல்ல. பகீர்கள் வாசல்ல அரசர்கள் எல்லாம் வந்து நின்றாங்க. பாதுஷா நாயத்து வாசல்ல அரசர்கள் எல்லாம் வந்து நின்றாங்க. சிம்மாசனாதிபர்கள் நகரே நீயே வந்து ஜெய ஜயா வென்பர் கோடி கோடி கோடியா சிம்மாசனாதிபர்கள் வந்து எஜமான் தர்பார் நின்றாங்க. கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன். நீங்க எஜமான் கொஞ்சுகிற நேரத்தில் என்னையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க என்று அவர்கள் எல்லாம் கேட்டார்கள். நீ ஒரே என்னையும் மனசுல வச்சுக்கங்க எஜமானே என்று உலகம் முன்னாடி நிற்கும். அவனுடைய ஒட்டுமொத்த கவலைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுவேன். எஜமான் நீ கொஞ்சம் ஆரம்பிச்சுட்ட, எஜமான் பேச ஆரம்பிச்சுட்ட, உன் கல்வில ஏதாவது ஒரு கவலை வந்துருச்சுன்னு சொன்னா இவன் என்கிட்ட பேச தடையா இருக்கும். அந்த கவலை எல்லாம் நீக்கிட்டு அடுத்த வேலை பார்ப்போம். நீங்க என்னிடம் கொஞ்சுகிறான், என்ன பேசுகிறான், அதற்கு தடையாக வேற என்ன இருக்கிறதோ உடனே நீக்கிறான். இப்ப நீ நேரடியா என்கிட்ட பேசு, நேரடியா என்கிட்ட கொஞ்சு. அதனாலதான் சூஃபியாக்கள்கிட்ட போய் சொல்றோமே ஹாஜத், ஏன்னா கல்வில வச்சுக்கிறாங்க. அல்லாட்ட பேசும்போது அது கொஞ்சம் ரொம்ப எப்படி கல்வில கவலை ஒண்ணு இருக்கு, ரொம்ப அந்த கவலையை நீக்கிட்டு அடுத்த வேலை பாக்குறேன் விடு. அந்த கவலையை அல்லா நீக்கிடுறான். நீக்கிட்டு நீ இப்ப நேரடியா என்கிட்ட பேசு, இப்ப நேரடியா என்கிட்ட கொஞ்சு வா. நண்பர்களே, எஜமான கல்வில வச்சு வாழ அல்லா இந்த புனிதமிகு ரமலான் எனக்கு நசீபாக்குனது. இங்கிருந்து நாங்கள் செல்லும்போது உன்னை கொண்டு செல்பவர்கள் ஆக்கியா அல்ல. பால் கடைக்கு போனா பால் வாங்கிட்டு போறான், ஜவுளி கடைக்கு போனா ஜவுளி துணி வாங்கிட்டு போறான், காய்கறி கடைக்கு போனா காய்கறி வாங்கிட்டு போறான். இது உன்னுடைய அருள் பெற்ற பைத்து நூறு. இங்க நூறை தவிர வேற இல்ல ரப்பே. இங்கிருந்து செல்பவர்கள் நூறை பெற்று செல்பவர்கள் ஆக்கி அவள் கல்புகளை நீ குடி வந்துடு. ஏன் எங்கள் உள்ளும் புறமும் நீயே காட்சி அளிக்கிற ரப்பே. எங்கள் கவலைகள் எல்லாம் ஒரே கவலையாக நீ ஆக்கிடு.
அது உன்னுடைய காதல் என்ற கவலை ஆக்கிறியா, உன்னை நேசமாக ஆக்கிரு, உன்னை கூட வச்சுக்கணும் ஒரு கவலை ஆக்கிரு, உன்னை திருப்திப்படுத்தணும், உன்னை கூட வச்சுக்கணும், உன்னை கொஞ்சணும், உன்னை பேசணும், உன்னை லைக்கணும், உன்னை சொக்கி போகணும் இல்ல அல்ல. ஒவ்வொரு வஸ்துக்களையும் உன்னையே பார்க்கணும் அல்ல. இந்த கோடிக்கணக்கான தோற்றங்கள் நீ காட்சி அளிக்கும் போதெல்லாம் உன்னையே ரசிக்கணும் அல்ல. உன் முகத்தோட வேற முகத்தை நாங்க பார்க்க கூடாது அல்ல. வஜ்ஹ ஹல்க வஜ்ஹ ஹக்காக பார்க்க கூடாது, வஜ்ஹ ஹக்க வஜ்ஹ ஹல்கா பார்க்க கூடாது. யாரெல்லாம் இது எங்களுக்கு தெளிவுபடுத்தி நீ காட்டியிருந்தா எங்க தேவைகள் பூர்த்தியாக உன்னை ரசிக்கணும். எஜமான எங்களுக்கு முன்னால உணவு வந்தால் உன்னை பார்க்கணும், எங்க முன்னால் ஆடை வந்தாலும் உன்னை பார்க்கணும், எங்க முன்னால் துனியா வந்தா உன்னை பார்த்து ரசிக்கணும் ரப்பே. எங்கள் கல்புகளால் உன்னை பார்ப்பவர்கள் ஆக்கிறியா அல்லா. எங்கள் கண்கள் உலகிலே எதை பார்த்தாலும் என் கல்பு ஒன்னை தான் பார்க்கணும் அல்லா. அந்த மாதிரி ஆக்கி ரப்பே. யாரெல்லாம் இந்த புனிதமிகு ரமதான் எங்களுக்கு நசீபாக்கணும் அல்லா. யாரெல்லாம் இந்த புனிதமிகு ஷபே கதர் எங்களை நசீபாக்கணும் அல்லா. இன்னும் ஓரிரவு எங்கள்கிட்ட இருக்குது ரப்பே. எங்களை விட்டு போயிருச்சு அல்லா. எல்லாம் இந்த ரமதான் முழுவதும் உன்னிடத்திலே கெஞ்சுவதற்கும் கொஞ்சுவதற்கும் வசதி செஞ்சு கொடுத்த அல்லா. ரமதான் எங்களை விட்டு போனான் ரப்பே, நீ ரஹ்மான் எங்களை விட்டு போக மாட்டா அல்லா. எங்களை விட்டு ரமலான் தான் போகுது, ரஹ்மான் எங்களை விட்டு போகலையா அல்லா. நீ சதா என் கூட தான் இருக்கிறையா அல்லா. ஆனா என் கல்பு விட்டு நீ போகாத ரப்பே. யாரில் எங்களுடைய அசட்டையின் காரணமாக எங்களை நீ யாரில் எங்களை நீ எங்களை மீது நீ கோச்சுக்காத ரப்பே. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா. யாரில் நாங்கள் உன்னை மறந்து விட்டாலோ, யாரெல்லாம் உன்னை விளங்குவதில் தவறு செய்து விட்டாலும் எங்களை தண்டிச்சிடாத ரப்பே, எங்களை பிடிச்சிடாத ரப்பே. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் உண்டானவர்களை எப்படியெல்லாம் யா அல்லாஹ் சோதித்தா அப்படின்னு சோதிச்சிடாத ரப்பே. சோதனைகளுக்கு களமாக எங்களை நீ ஆக்கிறாத ரப்பே. எங்களை மன்னிச்சு விட்டுரு எஜமானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் காஃபிர்களுடைய அவருடைய பரீட்சை செய்யும் இடமா எங்களை நீ ஆக்கிறாத ரப்பே. யா அல்லாஹ் கஹர் ரிஜால விட்டு எங்களை நீ பாதுகாத்த யா அல்லாஹ். எதிரிகளுடைய தொல்லைகளை விட்டு எங்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எதிரிகளின் கொடூர செயல்களை விட்டு எங்களையும் அனைத்து முஸ்லிம்களை நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காட்டு யா அல்லாஹ். ஒரு கருணையால் எங்களை அரவணைச்சுக்க யா அல்லாஹ். இது போன்று இன்னும் பல ரமதான்களை கொண்டாட நசீபாக்க யா அல்லாஹ். இன்னும் பல ரமதான்களை எங்களுடைய ஷேகமார்களோடு நான் கொண்டாடணும் யா அல்லாஹ். எங்கள் இர்ஃபானி சர்க்காரோடு எங்கள் பிராணியமோடு நான் கொண்டாடணும் யா அல்லாஹ். இன்னும் 10,000 ரமதான்களை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இன்னும் பல கோடி ரமதான் நசீபாக்கியா அல்லாஹ். நீ விசாலமான கருணையான யா அல்லாஹ். உன்னை கேட்க நான் ஏன் அல்லா கஞ்சத்தனப்படணும்? நீ கொடுத்துருவ எஜமானே. யா அல்லாஹ் நிச்சயமா நீ கொடுப்பையா அல்லாஹ். ஆசைப்பட்டதை நீ கொடுத்துருவையா அல்லாஹ். அது ஆசைப்பட்டதை நாங்க கேட்டதுக்காக நீ கொடுத்துருவையா அல்லாஹ். அது கிடைச்சாலும் கிடைக்காது நன்மையாவது நீ கொடுத்துருவையா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த கல்புகளை எங்களை ஹயாத்தாக்கி வையா அல்லாஹ். எங்களை முன்னும் பின்னும் மேலும் கீழும் நூறாக இருக்கிறியா அல்லாஹ். எங்களை உள்ளும் வெளியும் நூறாக்கிறியா அல்லாஹ். நாங்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீ இருக்கணும் அல்லாஹ். ஏ ஜிந்தகி துமாரி ஹே தும் பர் ஃபிதார் ஹே. இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது யா அல்லாஹ். இது உனக்கே அர்ப்பணமாக்கணும் யா அல்லாஹ். ஹர்தம் துமாரி யாது ரஹே ததுக்கிரா ரஹே. ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய நினைவு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னை பற்றியே பேச வேண்டும் யா அல்லாஹ். அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த புனித ரமதான்ல எங்களுடைய கல்புகளை அறிஞ்சவையா அல்லாஹ். எங்கள் உள்ளங்கள் உள்ள ஆசைகளை அறிஞ்சவையா அல்லாஹ். கேளுங்க, என்ன வேணுமே கேளுங்க அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த எங்கள் பில்டிங் சொந்தமான பில்டிங் ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கே வாடகை பில்டிங்கில் உட்கார்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். இது மாதிரி 10,000 மக்கள் வந்து உட்கார அளவுக்கு பெரிய சொந்த பில்டிங் கூட யா அல்லாஹ். அந்த பில்டிங்ல கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் பத்தியும் ரசூலை பத்தியும் முழங்கக்கூடியதாக்கி வையா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹாமிகளாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வை எங்கள் நெஞ்சங்களில் சுமந்தவர்களாக உலக மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பாபு சலாம் உன்னுடைய பாபு ரப்பே. இதான் அல்லாஹ் இந்த பாபு சலாமை திறந்து விட்ட ரப்பே. இது மூடிராத ரப்பே. கியாம நாள் வரைக்கும் நடக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.